சசி ப்ரோ. என்ன கோபி? ப்ரோ என்ன கோபி? ராயம் படம் பார்த்தேன் ப்ரோ. நேத்தனப்பா ராம்குமார் வந்தான், அவனை விட்டு ராம்சந்த் பண்ண வேலை டைவர்ட் ஆயிட்டம் போல இருக்கு. சார் பேஸ் கேட்கல ப்ரோ. இப்போ கேட்கலாம். சரி சொல்லு, ராயன் எப்படி இருந்துச்சு? ப்ரோ ராயம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இதை போயிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல கூட இந்த தியேட்டர் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. கார்த்திக் ப்ரோ, ப்ரோ ராயன் செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் அந்த ட்விஸ்ட் வர்றது அண்ட் நிறைய விஷயம் வந்து ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர்றது டைரக்ஷனா ஓகே, பட் ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே வைஸும் சரி, அந்த சீக்வன்ஸும் சரி, நிறைய விஷயம் வந்து எனக்கு செட்டே ஆகல. அந்த எமோஷனல் கனெக்டே ஆகல ப்ரோ. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு படமே டோட்டலா. அது எப்படின்னா அந்த அசுரன் படத்தையும் இந்த வலிமை படத்தையும் சேர்த்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு கதை. வலிமை மெட்ரோன்னு சொல்லிட்டு அதுல எப்படின்னா தம்பி வந்து வேலைக்கு போக மாட்டான், பொறுப்பு இல்லாம இருப்பான். அப்புறம் பார்த்தா வில்லன் கூட சேர்ந்து கடைசியில ஹீரோவே கொலை பண்ற மாதிரி போவான். கடைசியில ஹீரோ கையில செத்துருவான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் அசுரன்ல அதே மாதிரிதான். தன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பான் அந்த ஹீரோ தனுஷ். கெட்டப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு, அசுரன் படம் மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ப்ரோ. அண்ட் கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல அந்த சாங்ல டான்ஸ் ஆடுறது எஸ்ஜே சூர்யாலாம் ஆட விட்டுருப்பாங்க. எஸ்ஜே சூர்யா தான் அந்த படத்தோட வில்லனே அப்படின்னு அவரும் சேர்ந்து ஆடும் போது வந்து கெத்தாவே இல்லை. அந்த படத்துல சொல்ல போனா எஸ்ஜே சூர்யா வில்ல மாதிரி இல்லை ப்ரோ. டோட்டலா சந்தீப் கிஷன் தானே, அவர் தான் வில்ல மாதிரி தெரிஞ்சாரு. எஸ்ஜே சூர்யா ஸ்கோப்பே இல்லை ப்ரோ படத்துல பெருசா, 2-3 சீனை தவிர. எனக்கு டோட்டலா பிடிக்கல. எனக்குலாம் எப்படா படம் முடியிற மாதிரி ஆயிடுச்சு, எப்படா வந்துடலான்ட்டு. அவ்வளோ வஸ்டா தெரிஞ்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல இதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சுங்களா என்ன? பார்க்கும்போதே வந்துச்சுங்க எனக்கு. படம் சுத்தமா பிடிக்கல எனக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு கிரிப்பிங்கா தான் இருந்துச்சு சீன்ஸ். யோசிக்கலாம், வெளியில வந்து யோசிச்சா அப்படிலாம் தோணும் நம்மளுக்கு, முக்கியம் இருக்கும். ஆனா உங்களுக்கு தேட்டர்ல உட்காந்துருக்கும் போது இவ்வளவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் ப்ரோ இந்த பிரசாந்த் அண்ணன் வந்துட்டு பிரியாணி ப்ரோ பத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. பிரியாணி என்னத்தாச்சு அவனுக்கு? யாரு பிரியாணி மேன்ன்றது யாருங்க? பிரியாணி மேன் தெரியாதா ப்ரோ உங்களுக்கு? தெரியாது. ப்ரோ அந்த மதன் ஓபி மேட்டர்ல கூட மாட்டினான்ல பிரியாணி மேன். அப்ப தெரியாதோ? தெரியலையே. மதன் ஓபினா அந்த இவனா கெட்ட வார்த்தை பேசி கேம் விளையாண்டுருக்கான். அவன் தான் அந்த மேட்டர்ல கூட மாட்டான். அன்னையில இருந்து அவனுக்கு பிளாக் மார்க் ப்ரோ. அவன் அன்னி 2-3 நாளைக்கு முன்னாடி இர்ஃபானை பத்தி ஒரு வீடியோ அவன் யாருங்க? பிரியாணி மேன். யாரு அவன்? யூடியூப்ல ஏதாவது வீடியோ? அதான் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர். சும்மா ட்ரோல் பண்ணி போடுவான் எல்லாரும். ஓகே, அவன் கெட்ட வார்த்தைலாம் போடுவாங்க. ஆமா கொஞ்சம் அபியூசிவா தான் போடுவான். அவன் கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ இர்ஃபானை பத்தி ஏதோ போட்டிருக்கான் போல. சரி, இர்ஃபான் காண்டாயி திருப்பி ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்கான். அதுக்கு வந்துட்டு இவன் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதன் ஓபி மாட்டினப்போ இவனையும் அந்த கேஸ்ல இது பண்ணானுங்க, லைக் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அன்னையில இருந்து இவனுக்கு ஹேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகம். இல்ல மதன் ஓபி மாட்டினாப்ல அந்த டைம்ல இவனையும் சந்தேகப்பட்டாங்க, இவனும் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த மாதிரி லிங்க் வச்சு. அன்னையில இருந்து இவனுக்கு கொஞ்சம் ஹேட்டர்ஸ் ப்ரோ. அதனால வந்து கெட்ட வார்த்தை பேசி மாட்டேன் கேஸ். அதெல்லாம் இவனை சந்தேகப்படுறீங்களா? ஓகே ரைட்டு. அன்னையில இருந்து இவனுக்கு ஹேட்டர்ஸ் ப்ரோ. இவன் வந்துட்டு சிம்பத்தியா ஒரு வீடியோ போட்டான் ப்ரோ. யாருக்குமே என்ன பிடிக்கல, என்ன மூஞ்ச பார்த்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி போயிட்டான் ப்ரோ. இன்னைக்கு லைவ் வீடியோல சூசைட் பண்ற மாதிரி போயிட்டான். பிரியாணி மேன். உண்மையில அப்படி ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க கண்டினியூஸா ஒரு 3 நாள் பாத்துட்டு தெரிஞ்சிருக்கும். ட்விட்டர் ஃபுல்லா அவன் தான் ட்ரெண்டிங்ல இருந்திருக்கான்.
ஆன் டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு. ட்விட்டர்ல எல்லாம் பைத்தியக்காரன் தானே இருக்கீங்க. ஏதோ ஒரு எந்த மேட்டர்னே சொல்லாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி தானே. ஏதாவது புரிய மாதிரி பேசுவீங்களா? இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லுவீங்களா? பிரியாணி மேனை பார்த்து பிரசாந்த் வருத்தப்படுறாரு. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பிரசாந்த் ஏன் வருத்தப்படுறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் வருத்தப்பட்டாருன்னு கேட்பீங்க. அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க. விஜய் ப்ரோ தெளிவா யார் அவன்? சொல்லுவாரு. அவனுக்கு என்ன? விஜய் ப்ரோ யார் தெளிவா அவன்? சொல்லுவாரு. அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றாரு. அவர்கிட்ட கேளுங்க. இல்ல இப்போ அவன் வந்து ஸ்டார்டிங்ல இல்ல, ரீசெண்டா தான். அது என்ன பேரு? பிரியாணி மேன். அந்த யூடியூப் அது அவனே சேனலோட வச்சுக்கிட்டது பேரு, ப்ரோ. யூடியூப் சேனலோட பேர் பிரியாணி மேன். சரி, அது ஒரு காரணம் இருக்குல்ல. இது பிரியாணி வந்து சமைப்பானா எப்படி? யூடியூப் சேனல்ல இல்ல அந்த மாதிரியா? அது இல்ல சும்மா வச்ச சும்மா பேரு வச்சு ப்ரோ அது. அயன் பண்ண பிரியாணி எல்லா மசாலாவும் கலக்குதோ அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் உட்காந்து பேசி ட்ரோல் பண்ணுவான். அதனால பிரியாணி மேன் அவன். ஓ அப்படியே. ஓகே ரைட்டு. எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறீங்க. சரி ரைட்டு. சரி ரைட்டு. இப்போ இப்போ என்ன மேட்ரு? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு எதுக்காக இல்ல ப்ரோ, பண்ணிக்கிறான்? அவன் இர்ஃபானை பத்தி பேசிட்டான் ப்ரோ. இர்ஃபான் திருப்பி திட்டி விட்டான் ப்ரோ. அதுல பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு ப்ரோ ரெண்டு அப்ப என்ன பேருக்கும். பேசினா இர்ஃபானை பத்தி? அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, ஒரு இர்ஃபான் மச்சான் ஆக்சிடென்ட் பண்ணாப்புல இடையில. ஆக்சிடென்ட் பண்ணியது அத ஒண்ணுமே பத்தி. இல்ல. அது வந்து இர்ஃபான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. இர்ஃபான் ஆமா. வந்துட்டு பிஜேபி சப்போர்ட் வச்சும் நெப்போலியன் சப்போர்ட் வச்சும் வெளில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் அக்யூசேஷன்லாம் வச்சுட்டான். சரி. அதுக்கு இர்ஃபான் வந்து திட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தான். அவன் சொல்றது எதுவும் உண்மை இல்ல, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தான். இவன் பதிலுக்கு வந்துட்டு அப்போ இர்ஃபானுக்கு சப்போர்ட் அதிகமானதும் இவனை எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவன் சிம்பத்தி வீடியோ ஒன்று போட ஆரம்பிச்சிட்டான். யாருக்கும் என்ன பிடிக்கல, அதனால நான் யூடியூப்ல இருந்து போறேன் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு ப்ரோ. நான் இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டேன்னு போயிட்டான். இது இன்ஸ்டாகிராம்ல டைலர் அக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தான். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி அங்கங்க அயன் மேனு அது அப்படிதான் ப்ரோ. என்ன போயிட்டு இருக்கீங்க. ஆரி அந்த டெய்லர் அக்கா யாரியா? டெய்லரிங் சொல்லி தருவாங்க ப்ரோ. டைலரிங் சொல்லி இன்ஸ்டால தருவாங்க. டெய்லரிங் பண்றாங்களா? ஆமா ப்ரோ, டெய்லரிங் சொல்லி டைலரிங் தருவாங்க சொல்லி ப்ரோ. தருவாங்க. ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ப்ரோ உங்களுக்கு இன்ஸ்டால. செம ஃபேன்ஸ் இருக்காங்க. சின்ன பொண்ணு உங்களுக்கெல்லாம் அவங்க. யார்கிட்ட என்ன பேசுனே தெரியல ப்ரோ சத்தியமா. சரி, இப்ப அவங்களுக்கு அந்த அக்காக்கு என்ன பிரச்சனை? அந்த அக்காவை ட்ரோல் அந்த பண்ணி அக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ இவர் போட்டாரு. வீடியோ பிரியாணி மேன் போட்டுருந்தாரு. இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏ2டின்னு ஒரு சேனல் இன்னைக்கு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்லாம் கிடையாதுன்னு அது சொல்லிட்டு. யாராம? ஏ2டி அது வந்து டெக் சேனல் சரி. ப்ரோ. சில டைம்ல சோஷியல் இஷ்யூஸ் பத்தியும் பேசுவாங்க யூடியூப் சேனல்ல. அதுல வந்து டீகோட் அவன் என்ன பண்ணி போட்டிருந்தான்? அவன் வந்து இது ஸ்கேம்லாம் கிடையாது, அவங்க கரெக்டா தான் பண்றாங்க, டாக்ஸ் எவேஷன் எதுவும் பண்ணல, அவங்க எல்லாமே கரெக்டா தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு இவன் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து யூடியூப் லைவ்ல பேசிட்டு இருந்தான் பிரியாணி மேனு. யாரு? கடைசியில வந்து பிரியாணி அதான் கடைசியில சூசைட் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கழுத்துல மாட்டுற மாதிரி போனான். எதனால? யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கிற மாதிரி. அதனால நிறைய பேர் திட்டுறாங்க, அவனை டேக் பண்ணி திட்டுறாங்க. சரி. அதனால வந்து தூக்கு மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் வீட்டுல அவங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டான். கார்த்தி ப்ரோ, யூடியூப்ல யாரையுமே தெரியாதோ உங்களுக்கு? தெரியாதியா? யாருன்னு தெரியாதியா? இவங்கெல்லாம் யாரு? என்னையா டெய்லர் அக்கான்றீங்க? இந்த ஐயப்பன் ப்ரோ, அதுக்குன்னு டைலர் அக்கா தெரியாம இருக்காப்லையே. சத்தியமா தெரியாதியா? தெரியும் சொல்ல முடியும். ஐயப்பன் ப்ரோவோட தான் சொல்லணும். கோடியே சொத்தரிய செவ்வால இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? நான் அந்த சித்து பிளாக்ஸே கூட இது வரைக்கும் ஒரு வீடியோ பார்த்தது இல்லைங்க. நீ சொல்லிதான் தெரியும் அப்படி ஒரு யூடியூப் சேனல் ஃபேமஸா இருக்கு. அப்படிதான் நான் இல்ல, பொதுவா மக்களே அப்படிதான் இருக்காங்க, விஜயான மக்களே. சரி அதெல்லாம் விடுங்க. இவன் ஏன் சூசைட் பண்ணிக்கிறான்? என்ன மேட்ரு? இவனுக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் திட்டுறாங்க. இவன் எல்லாரும் மேலயும் ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி. இல்ல பாடி ஷேமிங் வேற பண்றான், அபியூஸ் பண்றான். அப்படிலாம் பார்த்தா எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறது சோசியல் மீடியால? ஆமா, எனக்கெல்லாம் 3வது வருஷம் 4வது வருஷம் தேவசம் கூட அடிக்கணும். கண்ணீர் அஞ்சலி அண்ணன் கார்த்திக் ரகுமான் இவன் போட்டிருப்பான் 4வது வருஷம் அப்படின்னு. ஐயப்பன்
டேய் என்ன போட்டிருக்க முடியாதா ஐயப்பா? நான் உங்களுக்கு முன்னாடி செத்துருப்பேன் அப்பெல்லாம். அத்தி ப்ரோ மேல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க, போட்டிருக்கேன் பாருங்க. என்ன வீடியோ? அதான் இவன் பிரியாணி மேன். அதெல்லாம் போடாதீங்க. பிரியாணி மேனு கைடன்ஸ் வந்து தூக்கி விட்டுறாங்க. இல்ல அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டான் அவனே. என்ன 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 வீடியோ? ஏதாவது ஒன்று சொல்லி தொலைங்கடா. சும்மா வீடியோ அமைச்சிருக்கேன் சூசைட் பாருங்க. பண்ற வீடியோ போட்டானா அவன் லைவ்ல? சூசைட் பண்றதே போட்டானா? ஆமா ப்ரோ, அததானே சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எதாவது தூக்க மாட்டுறதா? மாட்டுற மாதிரி போனான் ப்ரோ. ஏன் மாட்ட போறன்றீங்க? மாட்ட என்ன எண்டுக்கு வாங்க ஃபினிஷிங். அவ்வளவுதான். அவன் அப்படிதான். அவங்க அம்மா வந்து ஏசியை போட்டு தூக்க சொல்லிட்டாங்க, தூக்கிட்டான், முடிஞ்சிச்சு. வேற எதுவும் பண்ணல. இன்னும் உயிரோட தான் இருக்காரு, பயப்படாதீங்க. பிரசாந்த் அண்ணே வந்துட்டாரு. பிரசாந்த் அண்ணா தெளிவா சொல்லுவாரு. பிரசாந்த் அண்ணா வாங்கணும். பிரசாந்த் ப்ரோ பிரியாணி மேன் யாரு? அப்புறம் கார்த்தி ப்ரோக்கு டவுட். கார்த்தி ப்ரோக்கு பிரியாணி மேன் யாருங்க அவன் பிரியாணி மேனு? ஏன் ஒரு வீடியோ இது வச்சிருக்கான் இந்த யூடியூப் சேனல்ல. என்னன்னு தெரியல, வரவன் போறவனெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்கிறான். அந்த டெய்லர் அக்காவா அவங்க ஏதோ பாவம் ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க. அவங்க ஏதோ இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்க. அதுக்கு ஏதோ இவன் போயிட்டு வந்து அங்க ஸ்கேம் பண்றாங்க, இங்க ஸ்கேம் பண்றாங்கன்னு இருந்தாங்க. இவனுக்கு இந்த சோசியல் மீடியா பத்தி புரியல. இவனுக்கு என்னன்னா, அது இந்த கொலைக்கூடு மாதிரி. அதை கொத்துனா திருப்பி ஒன்ன அழிச்சின்னா 10 வந்து கொத்தும். அது புரியலையா இல்லை அட்டென்ஷனுக்கு பண்ணானான்னு தெரியல. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அவனை பற்றி பேசி நாம் இங்கே வியூஸ் வாங்கறதுக்கே நான் பேசலை. இப்போ வந்து அவன் வந்து சூசைடலாக இருக்கான், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அவனை வந்து ஒழுங்காக சேஃபாக அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இது பண்ணி அவன் என்னவோ நான் அவன் எப்படியோ இருந்துட்டு போட்டு அதை மேனிப்புலேட் பண்ணானோ, யூஸ் காண்டி பண்ணானோ, என்னமோ பண்ணிட்டு போகிறான், அது ஓகே. பட் அவனை வந்து கொஞ்சம் அவன் சேஃப்டியை கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா இங்கே தான் எவனுக்குமே மனசாட்சி கிடையாது. எவன் செத்தா இங்கே எவனுக்கு என்ன, யாருக்கு என்ன? சிரிப்பானுங்க, ஸ்மைலி போடுவானுங்க, கண்ணீர் சிந்துற மாதிரி போடுவான். அவன் அம்மா சாகணும், இல்லை அவன் அப்பன் சாகணும், இல்லை அவன் தங்கச்சி சாகணும், இல்லை அவங்க அண்ணன் சாகணும். அவன் அது செத்தா மட்டும்தான் அவனுக்கு சாவு. வேற எவன் செத்தா இங்கே சாவு அவனுக்கும் கிடையாது. அவ்வளோதான். எல்லாம் சிரிப்பானுங்க. பிரியாணி மேன் ஹாஹாங்குவானுங்க. பிரியாணி மேன் நாளைக்கு செத்துட்டாரா ஹாஹாங்குவானுங்க. அவ்வளோதான். இல்லைங்க அது ஓகேங்க. என்ன மேட்டர்னு சொல்லுங்க. அவன் சாகுதுமா அவனை மாட்டுறது அடுத்ததுங்க. இல்லை அது இல்லையா, அது இல்லை. கியா ப்ராப்ளமுங்க? இல்லை சொல்கிறேன், கியா ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சிம்பிள். இவன் போய் கம்முன்னு இருக்காம அடுத்தவன் ஒன்றுது. இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ போட்டான். அவன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணா, சட்டத்தை ஏமாத்தினா அப்படின்ட்டு. அது சட்டத்தை ஏமாத்துறானா இல்லையான்னு சட்டம் சொல்லும் என்ன. அது வந்து மற்றவனெல்லாம் இருக்கிறான், அதுக்கு அரசு இயந்திரம் இருக்குது, போலீஸ்காரன் இருக்கான், இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லிக்குவாங்க. இவர் யார் பெரிய ஜட்ஜ்? இவர் போயிட்டு இதை பண்ண இவனுக்கு என்னன்னா, அந்த ஒரு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ என்னை பற்றியோ ஐயப்பனை பற்றியோ போட்டால் வியூஸ் போகாது. அப்போது நீ ஒரு ஒரு பெரிய ஆளை பற்றி போட்டால் போகும் அப்படின்ட்டு போய் போட்டு நீலி கார் எடுத்துட்டு போய் யாரோ இடிங்க. என்னது நீலி கார் எடுத்து இந்த மாதிரி இடிக்கிறேன் நான் லூஸா? நான் போய் காரை வந்து ஜென்ரலாக வந்து காருங்கிறது கார் மாதிரி ஓட்டணும், ஓட்டினா ஒன்றும் ஆகாது என்ன. காரை வந்து சைக்கிள் மாதிரி ஓட்டினா பல விஷயம் ஆகும் என்ன. ஸோ அது விட அது வேற ஒரு கதைன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே நான் வரவே இல்லை. இப்போ இவன் போய் அங்கே நோண்ட, அவன் வந்து திருப்பி அதுக்கு ரிப்ளை போட, இர்ஃபானு அவன் ஏதோ பேசி போட, அதுக்கு இவன் திருப்பி ஏதோ பேச, அதுக்கு நடுவில் இந்த A2Dன்னு ஒரு பையன் வந்து அவன் டெக்கு ப்ரோ இல்ல அதுக்கு முன்னாடி டெய்லர் அக்கா இவன் பேசியிருந்தான். அதான் டெய்லர் அக்கா பேசிட்டு டெய்லர் அக்கான்றீங்க. அந்த பொண்ணு பார்த்தா 17-18 வயசு பொண்ணு தான் இருக்கு. சின்ன வயசு தான். இவனுக்கு இதுதான் டவுட். இப்போ முக்கியமான டவுட் இதுதான். அக்கான்னு சொன்னா சின்ன பொண்ணா இருக்குங்கிறதா இவனுக்கு முக்கியமான டவுட். இப்போ எங்க தெரியாதவன் அப்படிதாங்க கேட்பான். என்னங்க அநியாயமா இருக்கு. நான் அப்பதாங்க பாக்குறேன். டெய்லர் அக்கான்னு போட்டு ஏதோ 18 17 16 17 வயசு பொண்ணு போட்ட மாதிரி இருக்கு. அது வந்து பெரிய ஃபேமஸ்யா அந்த பொண்ணு. அந்த பாட்டு நிறைய அக்கா இருக்குடா இன்ஸ்டால விடுதா. அக்காக்கள் நிறைய இருக்கு. அந்த பாட்டு பாடுற அக்கா, அது மாதிரி தோசை சுடுற அக்கா, நிறைய கோடிங் அக்கா, 20-30 அக்காக்கள் இருக்காங்க. அக்காக்கள் தான் இவனுக்கு பூரா இந்த 2K கிட்ஸ் பூரா ஃபாலோ பண்றது அக்காக்கள் தான். அக்காக்கள் ஆர்மி இவனுக்கு பூரா. ஸோ என்னன்னா, இவன் அங்கே போய் அந்த பொண்ணு பாவம், அது வந்து ஒரு சாதாரண ஒரு டெய்லரிங் கம்பெனி நடத்துது. அது வந்து டெய்லரிங் கிளாஸஸ் வந்து
மற்றவங்களுக்காண்டி வந்து எடுக்கிறாங்க, இவ்வளோதான். அந்த பொண்ணு ஜென்யூனாக ஒரு பிஸ்னஸ் இதில் தான் அது பண்ணுச்சு. அப்போ அது வந்து எதேச்சியாக ஃபேமஸ் ஆச்சு. அதை வச்சு அந்த அம்மா வந்து டெய்லரிங் கோர்சஸ் வந்து அந்த அம்மா கற்றுந்தாங்க. அதில் இவனுக்கு என்ன புகைச்சலோ என்னவோ தெரியல, போய் நின்றுக்கிட்டு அவங்க வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறாங்க, வெங்காயம் இல்லாமல் பண்ணி இவன் போய் பார்த்தானா அது என்ன தொழில் நடக்குதுன்னு பார்த்தானா, அது எப்படி நடக்குது கம்ப்யூட்டர் இருக்காமல் போய் அங்கே போய் நோண்டி இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தோன்னே அப்புறம் அவங்க ஆப்போசிட் பண்ண அந்த பொண்ணு கூட ஒரு கிளாரிஃபிகேஷன் தந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் போய் இவன் இர்ஃபானை போய் நோண்டி இது இப்படி பூதாகரமாக ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பிரச்சனைன்னா, இப்போ சில டைம்ஸ் இப்போ நாம இருக்கிறோம்னா பூதாகரமா என்னங்க இல்ல ஆச்சு அந்த அது பொண்ணுக்கு சொல்லி அந்த ஏங்க இல்லைங்க எல்லாத்தையுமே வந்து அந்த சஸ்பென்ஸாவே பொண்ணுக்கு பில்ட் பண்ணீங்க. நாளைக்கு காலையில கண்டென்ட் வேணும்னு நீ இல்ல என்னைய அந்த வந்து பொண்ணுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணாத நீ. ஏங்க இல்லைங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி மாமன்னன் வடிவேல் மாதிரிங்க சரி ஒண்ணுமே சொல்லு. புரியல ப்ரோன்னு தான் இருக்கேன் எனக்கு. இல்ல அந்த டெய்லர் பொண்ணுக்கு அக்காவிட்ட சப்போர்ட் அவன் பேசினான்றீங்க, அவனை டெய்லர் பத்தி இவன் அக்காவை பேசிட்டான்றீங்க, இதனால இது பிரச்சனையாச்சுன்றீங்க. என்னங்க பிரச்சனை? யாரை பத்தி என்னங்க யாரு என்னங்க பேசுறீங்க? இரு அந்த நதிர் சொல்லுவார். கார்த்தி ப்ரோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் ப்ரோ, ஆனா டீடைலா கேட்காதீங்க ஓகேவா? பிரியாணி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோ. அவன் இர்ஃபான் ஆக்சிடென்ட் பண்ணதை பத்தி ஒரு வீடியோ சரி போட்டான். அது ஓகேடா. இர்ஃபான் ஆக்சிடென்ட் பத்தி எனக்கே தெரியும். ஓகே, ஓகே அதை பத்தி முடிஞ்சா. ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அதுக்கு ஓகே முன்னாடி ரைட் நெக்ஸ்ட். இர்ஃபானுக்கு முன்னாடி டெய்லர் அக்காவை பத்தி இவன் வீடியோ போட்டிருக்கான். யாரு ஏ2டி டெய்லர் அக்கா பத்தி என்ன பிரியாணி மேன் போட்டிருக்கான். அவங்க ஸ்கேம் பண்றாங்க, என்ன காசு அதிகமா வாங்குறாங்க, கோர்ஸ் நடத்துறாங்க. இது ஸ்டிச் பண்றதுக்கு காசு அதிகமாக கோர்ஸுக்கு காசு அதிகமா வாங்குறாங்க, ஜிஎஸ்டி எல்லாம் ட்ரஸ்ட் கோர்ஸ்னா டெய்லரிங் சொல்லி சொல்லி தராங்க. தராங்க. சரி, அது காசு அதிகமா வாங்கி ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ அதுக்கு இர்ஃபானுக்கு முன்னாடி போட்டுட்டான் அந்த வீடியோவை. இப்போ சரி, ஏ2டின்னு ஒருத்தன் இருக்கான். இர்ஃபான் அதை போட்டிருக்கானே. ஏ2டின்னு ஒருத்தன் இருக்கான். சரி, அவன் பிரியாணி மேன் டெய்லர் அக்காவை பத்தி போட்ட வீடியோக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கான். அவங்க நல்லவங்க தான், இவன் தான் கெட்டவன் அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணல, இவன் வந்து வேணும்னே கால் பண்ணி சொல்லி பேசுறான் போட்டிருக்கான். ஓகே, அப்படி ஒரு கேரக்டர் ரைட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன? அவ்வளவுதானே, எல்லாரும் இவன் சேர்ந்து அட்டாக் பண்ண சூசைட் பண்ண போயிட்டான் முடிச்சு. யார் இவனா? பிரியாணி மேன். ஆமா, இல்லை நான் என்ன சொல்கிறேன், அது எல்லாம் இருக்கட்டும். ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் பெரிய புடிங்கிலாட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் போய் எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. அவன் ஏதோ சூசைடெல்லாம் இருக்கான். ஏதோ நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் ரீச் அவுட் பண்ணி அவனை முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வரட்டும். அது ட்ராமாவா நிஜமா என்னன்னு தெரியல. மென்டலாக அஃபெக்ட் ஆயிருக்கான், அது மட்டும் தெரியுது. அதுதான் நதிர். அவன் என்னென்ன பிரச்சனைன்னா, சில டைம் எல்லாருமே தப்பு செய்வோம். தப்பு செய்கிறப்போ அதை ஒத்துக்கிட்டு முதல்ல ஒத்துக்க கற்றுக்கணும். எல்லாரும் எல்லா டைமும் கரெக்டாக இருந்துட முடியாது. ஏதாவது தப்பாக ஒரு வீடியோ போட்டோம்னா 4 பேர் மிதிக்க தான் செய்வான். தப்பாக ஒரு ட்வீட் போட்டோம்னா 4 பேர் மிதிக்க தான் செய்வான். அதை வந்து நான் தான் ரைட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே அது ஹர்ட் தான் ஆகுது. அதை புரிஞ்சுக்காம இவன் வந்து என்னென்னா, அது போக இது ஆன்லைன் வந்து என்னென்னா, அது ஒரு தனி ஒரு மிருகம். அது உனக்கு ஒரு ஆப்போசிட் ஆகும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, இப்போ நாளைக்கு இட்டிஸ் பிரசாந்துக்கு ஆப்போசிட்டு ஒன்று ஆகும்னு நினச்சிட்டானுங்கன்னா திடீர்னு 1000 பேர் சேர்ந்து சிரிச்சுட்டு இருப்பான். நீ உட்காந்து அதை ஒத்து பார்த்த அப்படின்னா நீ டிப்ரெஷனுக்கு தான் போகணும். அவன் சிரிக்கிறானா படம் மயிருன்ட்டு போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி வீசிட்டு ஒரு 3 நாள் போனேன்னா சரியா போயிடும். அவன் பாட்டுக்கு அடுத்த டாபிக் போயிடுவான். இவனுக்கு என்ன 4 நாளைக்கு ஒரு டாபிக் வேணும். எவனா செத்தானா, இல்லை எங்கேயாவது வந்து இடிஞ்சு விழுந்ததா, ஏதாவது கலையப்புறமா பார்த்து சிரிப்பானு, அப்புறம் அடுத்ததுக்கு போயிடுவானுங்க. அவ்வளோதான். அந்த அடுத்ததுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி, மறந்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவான். அதை விட்டுப்புட்டு அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது மாப் மென்டாலிட்டி இங்கே சாதாரணங்க. இது நான் வந்து இது சொல்கிறது நான் உட்பட நான் இங்கே பெரிய யோக்கியன்னு இங்கே பேச வரும்ல, எல்லாரும் சொல்கிறேன். இந்த மாப் மென்டாலிட்டி வந்து நமக்கு எல்லாம் சாதாரணமாகி போச்சு. ஒருத்தவனை பேசுகிறான்னா அவங்க கூட சேர்ந்து 100 பேர் பேசணுங்கிறது நம்மளோட ஃபார்முலா ஆகி போச்சு. நம்ம மொத்தமாகவே மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த சோஷியல் மீடியா நம்மளை மொத்தமாகவே அதோட அல்கோரிதம் மூலமாக நம்மளை எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்குது. ரொம்ப சிம்பிள். அதை நாம் அதுக்குள்ளே அடிமைகள், நாம் எல்லாரும் அடிமைகள் தான். அதனால் ஒருத்தர் ஏதாவது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒருத்தர் ஏதாவது சூசைட்னு சொன்னான்னா நல்லதோ கெட்டதோ அவனை பார்த்து சிரிக்காதீங்க, விட்டுட்டு ஓகே அவனை இக்னோர் பண்ணிடுங்க. நான் சொல்கிறேன், அவனை பற்றி பேசவே பேசாதீங்க, விட்டுருங்க. அவன் ஏதோ பாவம் போயிட்டு சரியாகி வரட்டும். ஏன்னா இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் டிப்ரெஷன். அவன் சொல்லிட்டான்னு அவன் சொல்ல, அவ்வளோதான். இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க அதே எண்ணத்தோட. அதனால்
இப்படி வரும்போது அதை வந்து யாருமே உங்கள் ஃபேமிலியில் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக சிரிச்சிடாதீங்க. அதை பார்த்து தெரும் உண்மையாலுமே அவன் அதை நினச்சிட்டு இருக்கலாம். அது அது ஒன்று மட்டும் தான் ரெக்வஸ்ட். மற்றபடி ஃபன் பண்ணுங்க, அவ்வளோதான். இன்னொன்று ஏன் சோஷியல் மீடியாவை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது ஒன்றும் இல்லையா, இது எல்லா நாயிலும் திட்டதான் செய்ய. இப்போ நான் போடுறேன்னா ஒருத்தர் சும்மா கோட் பண்ணி நாம் ஏதாவது ஒன்று சொல்கிறோம். இப்போ நேற்று ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், கில் இஸ் பெட்டர் தென் இதுன்னு போடுறேன் ஜான்விக்னு. ஒரே ஒருத்தன் கோட் பண்ணுறான், ஒருத்தன் 2 பேர் கோட் பண்ணுறான். அப்படியா, ஹஹா இவன் வட்டாண்டா இந்த லூசுன்னு. அதில் 120 130 கோட்டு வருது. அதில் உறுதியாக 60 பேர் படமே பார்த்துருக்க மாட்டான். அவன் ஏன் போடுறான்னா அது அவன் மென்டாலிட்டி. 10 பேர் போட்டான் நெகட்டிவாக, முடிஞ்சு போச்சு. அப்போது அங்கே எல்லாமே ட்ராக்ஷன் வருது. போடுறா போடுறா போடுறா, அவ்வளோதான், ஏற்றி போடு. என்னன்னா இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரிஃபைடு வாங்க ட்ரை பண்ணுறானுங்க. நீங்கள் எல்லாம் அந்த அந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் வந்து இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த 5 மில்லியன் இம்ப்ரெஷன் வந்தால் காசு பண்ணலாங்கிறதுக்கு எல்லாருமே ஆரம்பிச்சிட்டான். ஸோ எது வந்து ட்ராக்ஷன் தருதோ அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் எல்லாருமே பேசுவானுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு ஃபார்முலாவும் உள்ள கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுட்டு கொஞ்சம் உஷாராக பேசுங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியுங்க, இதுக்குள்ளேயே ஊறிட்டு நாங்கள் 5 வருஷமாக இந்த வெண்ணெய் என்ன பண்ணுவானுன்னு தெரியும். எந்தெந்த ஈகோ சிஸ்டம், எவன் லெஃப்ட்டு எவன் ரைட்டு, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரீம் ரைட் என்ன பண்ணோம், இது எல்லாமே தெரியும் நமக்கு. உட்காந்து உங்களை ஜெயிலுக்கு அனுப்போன்னு பிளான் பண்ணானுங்கன்னா அது சீக்கிரட்டாக பிளான் பண்ணி அடிப்பானுங்க. நீங்கள் எப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தனை எதிர்த்து பேசுகிறீங்கன்னா அவன் நேராக இப்போ எதிர்க்கவே மாட்டான். நீங்கள் மைனஸ் போகிறதுக்கு வெயிட் பண்ணுவானுங்க. வெயிட் பண்ணி அன்றைக்கி வருவான். அன்றைக்கி எல்லோரும் சேருவானுங்க, சேர்ந்து ஒரே குரலில் பேசுவானுங்க, ஒரே குரலில் பேசுவான். ரஞ்சித் இருக்கிற அப்படின்னா ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கணும்னா ரஞ்சித்தை வந்து படம் வர்றப்ப நீங்கள் எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆள் கிராஃப்டாக ஜெயிச்சிரும். அப்படி எப்போ ரஞ்சித்தை எதிர்க்க முடியும்? அவர் கரெக்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எல்லாம் ரவுடின்னு நீங்கள் எல்லாம் எங்களை ஆம்ஸ்டாங் நீங்கள் ரவுடிங்கன்னா நான் ரவுடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அது முழு கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிங்கிற மேட்ரே கிடையாது. ஆனால் அங்கே ரஞ்சித்தை வந்து சிறுமைப்படுத்தணும்னு ஒரு மேட்ரு வந்தோடனே இதாண்டா டைம் சிக்கியிருக்கிறான்டா அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு ஆள் இறங்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இறங்குறாங்க. இறங்கி அங்கே வந்து இமேஜை வந்து கலைக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை வந்து அங்கே நடக்குதுங்க. ஸோ எல்லாமே டைம் பார்த்து அடிப்பாங்க. அதனால் ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர் ஆகாமல் வேற ஒரு சம்பளம் வருது, நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா மூடிக்கிட்டு இந்த ஃபோனை தூக்கி வீசிட்டு போய் வேலையை பாருங்க. இந்த கருமம் வந்து இருக்கிறதுலே அக்லியஸ்டான கருமம். மனசாட்சி இல்லாத மனித தன்மையற்ற ஒரு இடம்னா அது இந்த ஆன்லைன் தான். இந்த கருமத்தை தூக்கி வீசிட்டு பேசிக்காக ஒரு சம்பளம் வருது, நல்ல குடும்பம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் வேலையை பாருங்கய்யா. இதுக்குள்ளே உண்மையாக சொல்கிறேன், நாமெல்லாம் என்னென்னா ஏதோ நம்ம அம்மா அப்பா இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காண்டி இதில் உட்காந்து ஒரு பிம்பத்தை ஒன்று கிரியேட் பண்ணி ஓடிட்டு கிடக்கிறோம். இல்லைன்னா இங்கே யாருமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா இதோட பிரச்சனை என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இதில் இன்ஃப்ளூயன்சர் ஆகி சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. அந்த 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 மன வருத்தம், அந்த மன வலி இருக்குல்ல, அது கொடூரமானது. அது வந்து உங்களால் ஒவ்வொரு டைமில் வந்து உங்களால் பியர் பண்ணவே முடியாது. பிரியாணி மேனுங்கிறவன் லூசு பையன், என்ன பாவம். அவனை போய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் பேசி, டே லூசு இப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு, இது உலகம் இல்லைடா அப்படின்னு சொல்லி அவனை தட்டி விட்டு ஒரு 3-4 மாதம் இது பக்கத்துலேயே வர விடாதீங்க. ஓகேடா நீ தாண்டா ரைட் அப்படின்னு சொல்லிடுங்க. சூப்பரா நீ தாண்டா ரைட்டுன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு அவனை சரி பண்ண கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் மென்டலாக சரி பண்ணி முடிஞ்சால் அவனை ஆன்லைன் வர சொல்ல, வேறு ஏதாவது வேலையை பார்க்க சொல்லுங்கள் ஜாலியாக நிம்மதியாக. பாவம் இவனுக்கு என்னங்க, இவன் அசால்ட்டாக ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு சும்மா ஏதோ ஒரு வியூஸ்காண்டி பண்ணுறானா என்னன்னு அது புரியல. அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா? ஏன்னா இது எக்ஸாக்டாக இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் 2013-14 இதை நான் பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன். நான் அன்னைக்கு பாட்டில் எடுத்து வச்சது எனக்கு தான் தெரியும். அது வெளியில் போனால் காமெடின்னு எல்லாம் சிரிச்சானுங்க, ஒரு கூட்டமே சிரிச்சது, இதே மாதிரி சிரிச்சது. அன்னைக்கு தட்டி விட்டு இன்னைக்கு இருக்க தனஞ்சயன் சாருக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில் அவர் பேசினார். எங்கள் அப்பாவோட பேசினாருன்னு தெரில, எங்கள் கூட பேசினார். ஆமாம், வீட்லேயும் யாரோட பேசினார், அவருக்கு தெரியும். பேசி சமாதானம் பண்ணுறாங்க. அன்னைக்கு உட்காந்து கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒரு நைட்டு லூசுத்தனமாக ஒரு நைட் யோசிச்சுருந்தா இன்றைக்கி பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. என்ன உங்களை விட்டுருங்க, உங்களோட பேச விட்டுருங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பையன் கிடையாது. அவங்க எங்கே போவாங்க?
உங்களுக்கு இன்னொரு எவனோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் லிச்சோயம் கிடச்சிருப்பான் திட்டுறதுக்கு. என்ன திட்டுறதுக்கும் அவனை போட்டு அடிக்கிறதுக்கும் ஃபேக் ஐடியில் வந்து உட்காந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் எவனோ ஒருத்தன் கிடச்சிருப்பான். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பையன் இருந்திருக்க மாட்டான். ஏதோ கடவுள் காப்பாற்றி அறிவை கொடுத்து அந்த முடிவு எடுக்காமல் நம்மளை அடுத்த லைஃப்க்கு கொண்டு நகர்த்தினா. அப்படி போய் 10 வருஷம் இருக்கும். சாவிடான்னு நான் கீழே ஒருத்தன். அது அவ்வளோதான். இது அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மனசாச்சு இங்கெல்லாம். இன்றைக்கும் அந்த ட்வீட்டை வச்சு சிரிப்பானுங்க. என்னடா நான் செத்துட்டிங்கன்னு நினச்சிங்களான்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். இன்றைக்கும் சிரிப்பானுங்க. ஜோக் ஆஃப் த இயர் பார்த்தீங்களா, மேனிப்புலேட் பண்ணுறான்ட்டு. அவ்வளோதாங்க ஆன்லைனு. ஆன்லைனுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதுங்க. இங்கே அவன் குடும்பத்தில் இப்போ திருப்பி சொல்கிறேன், அவன் அம்மா, அவன் அப்பா, அவன் தங்கச்சி, அவங்க அண்ணன் 4 பேரில் யாராவது ஒருத்தர் செத்தா மட்டும்தான் அவனுக்கு அழுகாட்சி வரும். மற்றபடி யார் செத்தாலும் ஆர்ஐபி, ஸோ சாரி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அதை பற்றி யாராவது நல்ல மனம் படைச்சவன் ஒரு 10% அவன் ஒரு 10 நிமிஷம் வந்து யோசிப்பான் அவனை பற்றி. பாவம், ஐயோ இப்படி இறந்துட்டாரு, இவ்வளோ நல்லது பண்ணாரு. 90% சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பானு. அவ்வளோதான். அதனால் இது ரொம்ப மனசாட்சி இல்லாத ஒரு இடம் இது. இதில் வளரணும்னு யோசிக்காது. இந்தியன் சோஷியல் மீடியாங்கிறது எந்த மனசாட்சியும் மற்ற ஒரு இடம். ரொம்ப யோசிச்சு இதில் வளருங்க. ரொம்ப யோசிச்சு இதில் வளர்ச்சி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் யோசித்து வளருங்க. உங்கள் குடும்பத்தை இழந்து, உங்களை இழந்து, இப்படி எல்லாம் இழந்து அந்த காசு வேண்டாம். திருப்பி நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் உண்மை ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் 2010 கால் சென்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன், 2009, 8, 9 அதில் பண்ணியிருந்தேன்னா ஒரு 50,000 தான் சம்பளம் வந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும். தெரில, லைஃப்பில் நான் வந்து குழந்தை குட்டியோட நிம்மதியாக இருந்திருப்பேன்னு. திரும்பி பார்த்தா லைஃப்பை தொலைச்சது ஒன்று தான் மிச்சங்க. 2010 to 2024 இந்த வியூஸு, மயிறு, இந்த இன்ஃப்ளூயன்ஸு, மயிறு, வெங்காயம், ஈர வெங்காயம் எல்லாம் வந்துச்சு தான். என்ன தொலைஞ்சுது? வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த நாய்கிட்ட திட்டு வாங்கி வாங்கி எந்தெந்த நாயோ அப்யூஸ் பண்ணி, இந்த நாய்க்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு என் மென்டல் ஸ்டேட் அப்செட் ஆகி, தூக்கம் கெட்டு, எல்லாமே மேனிப்புலேட் ஆகி, அந்த காசு அப்புறம் 50 வயசில் வந்து அந்த காசை வச்சு நான் மயிரா பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. 50 வயசில் எனக்கு 10 கோடி வருதுன்னு வச்சுங்க, அதை வச்சு மயிரா பண்ணுறது. என்னைக்கு வாழணுமோ அந்த வாழ்க்கை இல்லாமல் போச்சுங்க. அவ்வளோதான். இது எனக்கு மட்டும் கிடையாது. வெளில மற்றவன்லாம் சொல்ல மாட்டான். பிரசாந்த் சொல்கிறான், மற்றவன்லாம் வாயை தொடர்ந்து சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோதான். எல்லாம் மென்டலாக ஃபக்டப் ஸ்டேட்டில் தான் இருக்கானுங்க. இன்ஃப்ளூயன்சர்னு நீங்கள் நினைக்கிறவன் நிறைய பேர் ஃபக்டப் ஸ்டேட்டில் தான் இருக்கான். அவ்வளோ இன்செக்யூரிட்டியோடு உட்காந்துருக்கானுங்க. அதனால் இது பெரிய வந்து பெட் ஆஃப் ரோசஸ் சோஷியல் மீடியா. இங்கே வந்தால் ஜெயிச்சிடலாம், இங்கே வந்தால் பிடுங்கி தள்ளிடலாம், உலகத்துக்கே டாப் ஆயிடலாம். அதெல்லாம் ஒரு மயிரும் தேவையில்லைங்க. ஒரு நல்ல ஃபேமிலி இருந்து, பெரிய கடன்கள் இல்லாமல், குழந்தை குட்டி இருந்து, சூப்பராக எங்கே வாழ்ந்தீங்களாலும் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ங்க வாழ்க்கையில். போதும். அதை வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. இதில் ஒரு ஈர வெங்காயம் கிடையாதுங்க. இந்த ஆன்லைன் சக்ஸஸில் ஒரு ஈர வெங்காயம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பம். இது இந்த பிம்பம் 10 மில்லியன் லைக்ஸ், இல்லை 10 மில்லியன் ஃபாலோவர், 5 மில்லியன் ஃபாலோவர், அது வந்து என்னென்னா உங்களுக்கு அடியில் இருக்கிற கண்ணி வெடி. அது என்னைக்கு வெடிக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஒரு நாள் குறுக்கு திரும்பிச்சுன்னா, ஏதாவது ஒரு வார்த்தை தெரியாமல் பேசிடுறீங்கன்னா, அந்த வார்த்தை எங்கேயோ போய் எங்கேயோ வெட்டிச்சு உங்களை கொண்டு போய் ஏதோ ஒரு குழியில் தள்ளிடும். இந்த கஷ்டமெல்லாம் ரியல் லைஃப்பில் கிடையாதுங்க. ரியல் லைஃப் வேலையில் கிடையாது. கொஞ்சம் மனசை விட்டு உண்மையாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு ஆகுங்க. நல்ல வேலை இருந்ததுன்னா வேலை பண்ணிட்டு ஜாலியாக இருங்கய்யா. சீரியஸாக சொல்கிறேன், ஜாலியாக இருங்க. நான் வரேன், நாளைக்கு பேசுகிறேன். என்னாச்சு, போயிட்டாரு? தெரியல, நான் போயிட்டாரு. சரி, ஓகே. தோழர் என்ன கார்த்தி? தோழருக்கு தெரியும். என்னங்க தோழர், என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனையா இருக்கு. என்னங்க? இல்ல எனக்கே 2 நாள் மட்டும் தான் தெரியும். ஆனா அவ்வளவு பெரிய என்ன சொல்றது,
கஷ்டமான இதெல்லாம் இல்லை, ஈஸியா 2 நாள்ல என்னென்ன அப்படின்னு தேடி போனா ஈஸியா கிடைச்சிருச்சு. அவர் ஏதோ பிரியாணி மேன்றவர் ஏதோ ஆஹ், நிறைய பேரை திட்டி, இந்த பொண்ணுங்களை திட்டி, இல்ல இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால ரிவீலிங்கா க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு வீடியோ போடுறாங்க, பிளவுஸ் செக் அப்படிங்கிற பேர்ல அது இதுன்னு சொல்லி நிறைய பேசி வச்சிருந்தாரு. ஸோ நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் போல அந்த பையன். ஸோ அதனால ஒரு மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் திட்டும் போதும் லைட்டா சேர்ந்துக்கிட்டே வருவாங்கல்ல. இவனை என்னைக்காவது ஒரு நாள் இப்படி திட்டதுக்கு, இப்படி பண்ணதுக்கு இவனை திருப்பி இந்த மாதிரி சொல்லணும், இவன் பண்றது தப்புன்னு யாராவது ஒருத்தவன் சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இர்ஃபான் மேட்டர்ல வகையா சிக்கினான். அவன் ஒரு கொண்டுட்டு இது பண்ணல அப்படின்ற மாதிரி சிக்கினான். ஸோ வந்து இர்ஃபான் ஒரு ரொம்ப இர்ஃபான் உங்களுக்கு தெரியும்ல, இர்ஃபான் கொஞ்சம் பாப்புலரான ஆளு அப்படிங்கிறதுனால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு. ஸோ அதனால அது தப்புன்னு அப்படியே மொத்தமா நீங்க சோசியல் மீடியா பொறுத்த மட்டுக்கும் இல்லை எங்கேயுமே சரி, ஹேட்ன்றது ஒரு டபுள் எச் ஸ்வாட், இந்த இருமுனைக்கு ஒரு கத்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அந்த பிரியாணி மேன் வந்து இத்தனை நாளா எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருந்தாப்புல. இப்ப எல்லாரும் ஒரு மாதிரி முடிவு போட்டாங்க போல. அவர் ஒரு வீடியோ போட்டாப்புல இருப்பான்னு. அடுத்து இந்த ஏ2டி அவர் வந்து தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டாப்புல. நீங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு டெய்லர், அவங்க டெய்லரிங் ஸ்டிச் எல்லாம் பண்ணி பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுறாங்க. அவங்க வந்து ஃபிட் செக்காக காட்டுறத வந்து ஃபிட் செக் நீங்க பாருங்க ஃபிட்டா இருக்கு அப்படின்னு காட்டுறத வந்து நீங்க செக்ஷுவலைஸ் பண்ணி அதெல்லாம் வச்சு திட்டி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஏ2டி நந்தாவும் சொல்லியிருக்காப்புல. ஸோ அதெல்லாம் சொல்லவும் எல்லாரும் இப்போ வந்து ஏ2டி நந்தாவோட ஃபாலோவர்ஸ், இப்போ நமக்கெல்லாம் பிரியாணி மேன்னா யாருன்னே தெரியாது, எனக்கெல்லாம் 2 நாள் முடி வரைக்கும் தெரியாது. நான் ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன் யூடியூப்ல ஏதோ பிரியாணி சாப்பிடுவாப்புல போல, இந்த ஃபுட் ரிவ்யூவர் போல நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தா, ஓ இதான் மேட்ரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏ2டி நந்தாவோட ஃபாலோவர்ஸ், இர்ஃபானோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் திட்ட ஆரம்பிச்சிருவோம். அவர் வந்து இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு இருந்தாப்புல போல. நான் 4 மணி நேரம்லாம் பார்க்காத, கடைசி எண்டு டைம்ல தான் எல்லாரும் இங்க ட்விட்டர்ல போடவும் பார்த்தேன். அது வந்து ஃபுல்லா இந்த மாதிரி யாருமே நீ நம்ப மாட்டீங்க, எல்லாரும் என்ன திட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு போல. ஸோ இப்ப இத்தனை நாள் இவர் யாரையா ஒருத்தர் போய் ஸ்கேம்னு சொல்லியிருப்பாப்புல, அந்த பொண்ணை வந்து சொல்லியிருக்காப்புல, அந்த டெய்லர் அக்கான்றவங்கள அவங்கள ஏதோ சொல்லியிருக்க போது அவங்களுக்கும் இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கும் அப்ப அதே மாதிரி தானே இருந்திருக்கும் நீ சொன்னப்ப, பச்சை பச்சை போய் அவங்களையும் திட்டிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இவனுங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஒரு முடிவுல வந்து ஒரு நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபேன்ல வந்து துப்பட்டாலாம் மாட்டினாப்புல. அப்புறம் இவரை ஒருத்தன் திட்டிருந்தான்ல, அந்த பையனே வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி உங்க பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், போய் பாருங்க உள்ள ரூம்குள்ள அப்படின்னா அவங்க அம்மா கதவை தட்டி, ஏன்டா இதெல்லாம் ஒரு மேட்ராடா, உனக்கெல்லாம் யூடியூபே சரி வராது, பேசாம யூடியூப் மட்டும் வேலையை பார்க்குற வழியை பாடுறன்ற மாதிரி அவங்க அம்மா அந்த பறவை மூலியமா மாதிரி டீல் பண்ணிட்டாங்க. தூக்கி இது ஒரு மேட்ருன்னு இதுக்கு போய் இதுக்கு போயிட்டு இருக்க போடா பேசாம, யாராவது இது பண்ணாங்கன்னா திட்டினாங்கன்னா கண்டுக்காம போ, இல்லைன்னா பதில் சொல்லு, இல்லாட்டி டிஃபமேஷன் கேஸ் போடு, அதை விட்டு சும்மா சாக போறேன் அப்படின்னு இதுக்காக பேசிட்டு இருக்க, நானும் இதே ரூம்ல படுத்துக்கிறேன், நீ தனியாலாம் ஒன்று இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இது பண்ணிட்டாங்க. அதோட அந்த இது முடிஞ்சு போயிடுச்சு. அந்த இதுதான் கான்டெக்ட். இதுதான் எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிட்டு போனாரா? ஆமா, ஆனா பிரசாந்த் சொன்னது ஓரளவுக்கு இதுதானே. இப்போ ஒருத்தன் என்னதான் இருந்தாலும் அது கரெக்ட் தானே. இப்போ என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் அது உண்மையோ பொய்யோங்க, ஒருத்தன் சூசைடுன்னு சொல்றான் அப்படின்னா அப்ப வந்து நம்ம மேற்கொண்டு அவனை இன்னொன்னும் திட்டாம கொள்ளாம அப்ப விட்டுறது தானே பெஸ்ட். இப்ப என்னன்னா ஏ2டி நந்தாவே வீடியோ போடும்போது என்ன சொல்லியிருப்பாப்லன்னா, நீங்க இப்பெல்லாம் உங்களுக்கு எதிரி கிடையாது நானு அப்படின்னு பிரியாணி மேன் நீங்க வந்து வீடியோ போகும்போது சொல்லியிருப்பாரு. நீங்க சொன்னது நீங்க பொய் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க, நான் அதுக்கான இதை வந்து விளக்குறேன், நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு நான் ஆதாரத்தோட விளக்குறேன், அவ்வளவுதான். எனக்கு இதுக்காக நான் உங்களுக்கு எதிரி கிடையாது, நீங்க சொன்ன கருத்துக்களுக்கு தான் நான் எதிரான்னு சொல்றேன், ஏன்னா நீங்க தப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, ஸோ இதுதான் சரின்னு நான் சொல்றேன் அப்படின்னு. ஸோ நம்மளும் அதை பண்ணிட்டு போறதுதான் பெஸ்ட். பிரியாணி மேன் சொன்னாப்ல நீங்க சொன்னதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புனா ஃபேக்சுவலா அதை இல்ல அப்படின்னு சொல்லி ஆக்கலாம். பட் அதை தாண்டி என்ன சொல்றது, அது ஒருத்தனை டார்கெட்டட் திருப்பி பண்ணிட்டே இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இவன் சாகிறனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, இல்லை யாருக்கு என்ன கிடைக்க போகுது, இல்லை யார் சாகிறனாலும் யாருக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம வந்து சொல்லிடலாம்,
நீ பண்ணது தப்பு இது. இப்ப நாளைக்கு திருப்பி நாங்க விட்டு கொடுத்து வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப மறுபடியும் சொல்லலாம். இப்ப நீ மறுபடியும் சொன்னது பொய் தான் அப்படின்னு. இன்னைக்கே வந்து அவன் வீடியோ போடும்போது நிறைய இந்த ஏடுடி வந்து பயங்கர மரியாதையோட அவனை அட்ரஸ் பண்ணி தான் பேசியிருந்தான். ஆனா இந்த பிரியாணி மேன் வந்து இன்னைக்கு வீடியோ போடுறப்ப, டேய் நீ ஒரு சிம்பிடா, நீ ஒரு சிம்பிடா அப்படின்னு. சிம்பிடா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் கார்த்தி ஏடுடினா என்னன்னு கேட்ட மாதிரி சிம்புனா என்னன்னு கேட்பீங்க அடுத்து. அதையும் சொல்லிடுங்க. சிம்புனா இந்த பொண்ணுங்கிட்ட பொண்ணுகிட்ட வழியறவன் வெளியே அப்படின்னு அர்த்தம். பொண்ணுகிட்ட வெளியே நீ வந்து வழியறவன், அதனாலதான் இப்ப நீ வந்திருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் பேசி பார்த்தான். சரி கூட்டம் நம்ம கிரௌடு வந்து நம்மள இது பண்ற மாதிரி தரலன்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த கடைசியா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணான். பட் அதான் இந்த பையனை அவனை போய் சும்மா திட்டுறதுனால ஒன்னும் ஆகப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இது. பட் ஆனா அவன் செஞ்ச செயல்களை எடுத்து வச்சு இப்படி எல்லாம் அவன் பண்ணியிருக்கான், அவன் பண்ணது தப்பு. அப்புறம் ட்விட்டர்லயே என்ன ஆயிடுச்சுன்னா, இது 2 நாளா அவனோட பழைய வீடியோஸ், அவன் பண்ணது, இவன் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு. So எல்லாமே ஒரே நேரத்துல எக்ஸ்போஸ் ஆகும். இவன் என்னடா அது எல்லாரும் நமக்கு எதிராக நின்ட்டாங்களே, நம்ம விளக்கம் கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்றாங்க. இதான் கான்டெக்ட். அடிப்படையா என்னன்னா, இவன் இத்தனை நாளா திருப்பியே வந்திருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பியும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இல்லைங்க, அவனுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்ததே இந்த மதன் ஓபிக்கு இவன் ஏதோ சப்போர்ட்டா பேசினான் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஆமா ஆமா, அதையும் பார்த்தேன் நானு. ப்ரோ அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க டைலர் அக்கா வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமே வந்து ஃபீஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து அவங்க பண்ற சில தப்புக்களை வந்து சொல்றாரு. ஆனா என்ன பண்ணிடுவாரு, பிரியாணி வந்து கொஞ்சம் ஹார்ஷா பேசிடுவாரு, ரொம்ப ஹார்ஷா பேசிடுவாரு. அதே மாதிரிதான் இர்ஃபாம் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்ற மாதிரி அதை டீகோட் பண்ணி காமிச்சாரு. ஆனா அதுலயும் கொஞ்சம் ஹார்ஷா பேசிடுவாரு பிரியாணி மேன். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பிரியாணி மேனு, இந்த ஏடிடி இவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து பிரியாணி மேன் வந்து பயங்கரமா தாக்கிடுறாங்க. அத பிரியாணி மேனால ஏத்துக்க முடியல, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருந்தாரு. ப்ரோ நீங்க ஆனா பிரியாணி மேனு இல்ல ஆனா அந்த ஜிஎஸ்டி விஷயத்துக்கு வந்து கிளியரா விளக்கம் கொடுத்துட்டாப்ல ஏ டு டி. ஜிஎஸ்டி வந்து அந்த அந்த விஷயத்துல வந்து பிரியாணி மேன் சொன்னது பொய்யான ஃபேக்ட் தான் ரொம்ப தெளிவாவே விளக்கும். ஏ2டியோட வீடியோ ரொம்ப பக்காவா இல்லப்பா, அந்த அதுதான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த தோழர் அந்த ஏடிடிக்கு இன்னைக்கு அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு லைவ்ல சொன்னாரு, இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்லைங்க. எனக்கு 4ஆம் மாசம் தான் வந்து ஜிஎஸ்டி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். ஆனா ஜனவரியிலே வந்து இவங்க கோர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2021லயே வேற ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஃபீஸ் எல்லாம் வாங்கினாங்களா? திலீப் ப்ரோ நான் ஒண்ணு கேக்குறேன். அவர் சொன்னாரு ஆர்.என். ரவி யாரு கவர்னர் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாரு இர்ஃபானுக்கு, உதயநிதியும் கனிமொழியும் பண்ண வாய்ப்பு இல்ல, ஆர்.என். ரவியும் நெப்போலியனும் பண்ணி. அது எப்படி பிரியாணி மேன் சொல்லலாம்? அது சும்மா திமுகக்கு சொம்படிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு, என்ன அப்பதான் திமுக நம்மள அடிக்க மாட்டாங்க, பிஜேபி மேல இது ஃபால்ஸ் அக்யூசேஷன் போட்டுட்டு அப்படியே நெப்போலியனே கோத்து விட்டுலாங்கிற இது தானே அது. ஆமா ஆமா, அதுதான் அந்த அந்த வீடியோலயும் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தாரு அவரு. அவர் டீகோட் பண்றதுதான் எல்லாத்தையும் பண்ணாரு. அந்த மறைமலை நகருக்கே போய் பார்த்து இந்த மாதிரி இது காமிச்சாரு. இவர் இர்ஃபாம் காமிச்ச ஸ்கிரீன்ஷாட்டையும் பிரியாணி வந்து காமிச்சாரு. பிரியாணி மேன் வந்து எல்லாத்தையும் டீகோட் பண்ணி காட்டுறாரு. ஆனா கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா பேசிடுறாரு. அவங்க சொல்ற நியாயத்தை வந்து கரெக்டா இவரு ஆன்லைன்ல பேசுற மாதிரி பேசணும், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பிரியாணி மேன் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷா பேசி கேவலமா பேசுறாரு. அதுதான் தப்பா போயிடுது. அவர் பேசின டோன் மட்டும் தப்பு, கண்டென்ட்டே தப்பு தாங்க. ஒரு பொண்ணை வந்து டெய்லர் ஃபிட் செக் பண்ற பொண்ணை வந்து அவர் பேசினதே வந்து அந்த அவங்க பேசின விதமே வந்து இப்பெல்லாம் பண்ணி அவங்க காசு பாக்குறாங்க, இப்பெல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆகுறாங்கன்ற வைப்பச்சல தான் பேசுவாரு. எனக்கு இன்னொன்னு ஒண்ணு புரியவே இல்லை. நிறைய இடத்துல அவர் என்ன சொன்னாரு, செக்ஷுவலிட்டியா நீங்க பண்றதை நான் தப்பு சொல்ல, ஆனா செக்ஷுவலிட்டியா நீங்க காமிக்கிற மாதிரி டைலரிங்க வந்து நீங்க பண்றீங்க, அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னாரு. நான் செக்ஷுவலிட்டியா பண்றதே தப்பு நான் சொல்லல அப்படின்னாரு. அதாங்க சொல்றேன். பட் சொன்ன டோன் வந்து டிமீனிங்கா தான் இருந்துச்சு. நான் திருப்பி சொல்றேன், அந்த ஐ ஃபீல் அந்த இதுவே அப்புறம் இது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இவங்க ஏதோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கான்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இல்ல பிரதர், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவரோட பழைய வீடியோ இருந்துச்சு, இன்னைக்கு ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. அதுலயுமே அவர் வந்து பொண்ணுங்களை வந்து அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, இது
ஏன கழுவுறது, துணி துவைக்கிறதெல்லாம் பொண்ணுங்க பெருசா பேசிட்டு இருக்காங்கன்னு பொண்ணுங்களை டீக்ரேட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம இன்னொரு நாள் சொல்லுவாரு, ஒருவேளை நீங்க பாத்திரம் விளக்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கல. ஸோ நான் இன்னும் சொல்றேன், நீங்க உங்களுக்கு ஒரு வயிற்றுச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணுங்க நான் வந்து ஒரு மேல் கண்டென்ட் கிரியேட்டரு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டென்ட் எல்லாம் போட்டாதான் பாக்குறாங்க, ஆனா பொண்ணுங்க வந்து சும்மா இந்த மாதிரி செக்ஸுவலைஸ்டா இது பண்ணாலே பாக்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு, ஒரு வயிற்றுச்சல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கோவம் நியாயமா யார் மேல வரணும்? அந்த அப்படி செக்ஷுவலைஸ் பண்றதெல்லாம் பாக்குறவனுங்க யாரு? பசங்க தான், மென் தான் பாக்குறாங்க அது அதிகமா. அப்ப உங்களுக்கு அவங்க மேல கோவம் வராம நீ அதை விட்டுட்டு கண்டென்ட் கிரியேட்டர் மேல கோவப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது ரொம்ப ஈஸி டார்கெட்டா யார் இருக்காங்களோ அவங்களை அடிக்கிறது தான். நீங்க இப்ப அவங்களை அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை டெய்லர் அக்கா அப்படின்றவங்களும் நீங்க அடிச்சீங்க அப்படின்னா இது எல்லாமே பைல போயிட்டே வரும். இப்ப உங்களுக்கு அந்த ஹேட் வரும்போது உங்களால தாங்க முடியலன்றப்ப அவங்களாலையும் தாங்கி இருக்க முடியாது தானே. அதை நீங்க ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிற போதோ இல்ல ஒருத்தங்களை வந்து செக்ஷுவலா டிமீன் பண்ணி பேசும்போதோ அவங்களுக்கும் இதே ஹேட் வந்திருக்கும்ல. ஒரு பையனுக்கு என்ன ஹேட் வருமோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆன்லைன்ல பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு நீ யாரை சொல்றியோ அந்த பொண்ணுக்கு அந்த ஹேட் வந்திருக்கும். அப்ப நீயும் அதை பண்ண போய் யோசிக்கணும் தானேன்றேன். அவ்வளவுதான். பட் ஆனா இங்க வந்து கார்த்தி தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல் பையன் மாதிரி உட்காந்து கேக்குறாப்ல. இல்ல ப்ரோ அப்படின்னா இது நான் என்ன, என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னா இது என்ன? யாருமே தெரியாதுங்க உண்மையிலங்க. இல்ல ப்ரோ நான் ஏதோ எப்படியும் ஒரு உலகம் இயங்கி கொண்டுதான் இருக்கிறதுன்ற மாதிரி இருக்கா உங்களுக்கு? நான் வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கனா, இல்ல நான் பூமர் ஆயிட்டனா, இதெல்லாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன் உடனே கார்த்தி ப்ரோ இர்ஃபான் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஏ2டியா அப்படின்னா யாரு? டைலர் அக்காவா அப்படின்னா யாரு? பிரியாணி வேணா அப்படின்னா யாரு? சத்தியமா தெரியாது, யாரையுமே தெரியாது. எனக்கு இர்ஃபானையும் முன்னாடி தெரியாது. அந்த பறக்கிறோம் பறந்தே அவரோன்னு ஒரு வீடியோ வந்துச்சுல, அப்பதான் எனக்கு இர்ஃபான தெரியுங்க. நிறைய சின்ன சின்ன கிளிப்பா வரும்ல, அதான் கார்த்தி எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுமே வீடியோ எல்லாம் பார்த்து தெரியாது, சின்ன சின்ன கிளிப்பா வரும்ல. உதய் வந்து உதய் கூட பறக்கிறோம் பறந்தே அவரோன்னு வந்துச்சு. அந்த மாதிரி இந்த துபாயில ஒரு வீடியோ போட்டு அந்த டெசர்ட்ல அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் உதய் சொல்லுவார்ல, உதய் வந்து கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு டான் படம் பார்த்தேன், சுத்தமா பிடிக்கல, சிரிப்பே வரல அப்படின்னு வரல. அந்த மாதிரி சில வீடியோக்கள் பார்த்தது. மற்றபடி இர்ஃபானோட வீடியோலாம் பார்த்ததே இல்லை நான் முழுசா. அந்த மாதிரி சும்மா ஏதாவது ரேண்டமா அது சின்ன சின்ன கிளிப் பார்த்தது தான். அதனால இர்ஃபானும் தெரியும், நேரில் மீட் பண்ணியிருக்கேன் 2-3 டைமு. இப்போ படத்துக்கு போகும்போது அதெல்லாம் காசியில் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவரும் அந்த டைம் வந்துருக்கு, அது அவ்வளோதான். பட் இவங்கெல்லாம் எனக்கு பேரே தெரியாது, இப்போதான் தெரியும் எனக்கு. டெய்லர் அக்கா, A2D. இல்ல A2D எனக்கும் இப்பதான் தெரியும் கார்த்தி. இந்த பாலாஜி ஆர்ஜே பாலாஜி கூட பிரியாணி நல்லா இருந்துச்சு அது. நான் உண்மையிலே இப்ப கூட தெரியாது அவன் முடிஞ்சு அப்படின்னு தெரியாது. அப்படி ஒரு சேனல் இருக்கு, அப்படி ஒரு ஆள் இருக்கானே எனக்கு தெரியாது. எனக்கு நேத்து வரைக்கும் தெரியாது. நேத்து எல்லாரும் பேசிட்டு இருக்கவங்க தான் அந்த ரஜினி வந்து சொல்லுவாப்புல எந்திரன்ல 98 டெசிபிள்ஸ் டூ லவுட் ஹூ இஸ் த செல்லாத்தா அப்படின்னு. அந்த மாதிரிதான் என்ன எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, யாரும் அதை செல்லாத்தான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். தெரியலங்க, உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் போல. இப்படிதானுங்க சங்கர் வந்து இந்தியன் 2 எடுத்தாரு. இல்லங்க தெரியாமையே வாழலாம் போல இருக்கு. சங்கர் வந்து இப்படிதாங்க, இது எதுவுமே தெரியாம இந்தியன் 2 வந்து கோ பேக் இந்தியன் கம்பேக் இந்தியன் ட்வீட் போட்டா போதும் அப்படின்னு எடுத்தாரு. அந்த மாதிரி வைபர் ராஜா இல்லன்றதால இந்தியன் 2 எழுத்துட்டீங்களே. இல்லங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, வைபர் ராஜா இல்லன்றதால அதுவே புரியலங்க எனக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, இது தேவையா தேவையில்லையா, ஒருவேளை இதெல்லாம் தெரியல அப்படின்னா உனக்கு எதுவுமே தெரியலன்னு நாளைக்கு சொல்லிடுவாங்களா, பல சிந்தனைகள் வருது. என்ன பண்றது கார்த்தி ப்ரோ? 1:30 மணிக்கு இப்படி உங்களை சிந்திக்க வச்சிருக்காங்க பாருங்க இந்த உலகம். இல்லைங்க, இவனுக்கு பேசுற பேச்சுல இவங்க சொல்ற பேர் எதுவுமே நமக்கு தெரியல, ஆனா இவங்க எல்லாம் ஃபேமஸா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா இவங்களுக்குலாம் வந்து பேக்ரவுண்டு யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட்டால தான் இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் டெஸ்ட் இவங்க வந்து யாரு நல்லா ஃபேமஸா செலிபிரேட்டுக்கா அவங்களை அகேன்ஸ்டா பேசுறது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து பெரிய விஷயமா ஆக்குறது. ஏன்னா அந்த ஆப்போசிட்டுக்கு பின்னாடியும் யாரோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடியும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்காங்க. ஏன்னா இவங்க சொன்னாதான் மக்கள் வந்து நம்புவாங்க, இவங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டாவா அப்படியே மாறுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி நான் சோசியல் மீடியா பாக்குறது. ஏன்னா நான் வந்து 2005ல இருந்து நான் இந்த ஆன்லைன்ல இருக்கேன். என்னது பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டாவா இந்த மாறுது?
இல்ல ப்ரோ, இவரு 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 எப்படின்னா நம்ம பிரியாணி மேன் இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே வந்து அகைன்ஸ்டாவே பேசியிருந்தாரு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஜி ஸ்கொயரு, அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களெல்லாம் வந்து அகைன்ஸ்டா பேசியிருந்தாரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம், ஒரு 3 மந்த் 4 மந்த் முன்னாடிலாம். அது சப்போர்ட் இல்லாத எப்படி தனியா ஒரு ஆள் பேசிடுவாங்களா அந்த மாதிரி? ஆனா இவங்கலாம் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. ஏங்க இவங்க இப்போ இர்ஃபான் எல்லாமே. இப்போ இப்போ டிஎம்கேக்கு சொம்பு அடிச்சிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு இர்ஃபான் வீடியோல. ப்ரோ காசு கொடுத்தா இல்ல எனக்கு இப்ப இவர் பேசினார்ல ஜெயிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்லாம் எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஆச்சா நம்மலாம் வந்து இந்த உலகத்துக்கு பெரும் பொறுக்கியா தெரியும் போலயே. நம்ம வந்து நார்மலா இந்த உதயம் இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, இந்த மாதிரி யாராவது பேசினாலே இல்ல ப்ரோ, எனக்கு எப்படின்னா ஷேர் போட்டு இல்ல நான் பேசுவாங்க. பேச மத்தவங்க எப்படி என்ன பேசணும்னா அவங்க அப்படின்னு சொல்லுவேன், இவங்க அப்படின்னு. ஏன்னா நடுவுல கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா அசிங்கமா பேசியிருந்தேன். ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் வாய் தந்தாலும் அசிங்கமா தான் வரும். அதுல இருந்து எப்படியாவது நான் மாறணும், வீட்லயே அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டேன். மாறணுன்றதுக்கு தான் என்ன பண்ணுவேன், யார் வந்தாலும் வாங்க, அது அவங்க தான் கூப்பிட்டாங்க, இவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு. அதனால திருந்தணும் முடிவு பண்ணி திருந்தறதுக்கான முயற்சி எடுக்கிறாருங்க. அதனால ரொம்ப இல்ல திருந்தறதுக்கான எல்லாருமே முயற்சியில இருக்காரு. யாரா இருந்தாலும் அதெல்லாம் மாறணும். இப்படிதான் பேசுறது. வயசு கொஞ்சம் அதிகமா இருந்தாங்களா அவங்க அப்படின்றேன். டா போட்டு பேசுறது இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை வெரி குட் ப்ரோ. கட்டுப்படுத்த. அதுதான் எனக்கு ஆனா பயமா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு சோசியல் மீடியால எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களோ பயமா இருக்கு எனக்கு. எல்லாரும் நல்ல மாதிரியே காமிச்சிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அஜெண்டால தான் போய் நிக்கிறாங்க எல்லாம் இந்த சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸ் எல்லாம். எஸ்பெஷலி யூடியூப் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுல வேற இன்ஸ்டாகிராம் இங்க பசங்க புதுசா ஆரம்பிச்சிட்டானுங்க. அக்கா அக்கா அக்கான்ட்டு. என்ன அக்காக்கு என்ன மீனிங்னு கூட வேல்யூ கூட தெரியும், அக்கா அக்கான்றாங்க. என்ன இது? கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா நீங்க இப்ப கார்த்திக் ரேவர் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் யார், அவர் பெருமாளே யாரும் தெரியாது, அப்புறம் தானே என் பொண்ணுன்ற மோட்ல இருக்காப்ல. அதனால வேற ஏதாவது டாபிக் போயிருக்கும். ப்ரோ அதெல்லாம் தெரியாதே நல்லது ப்ரோ. அதெல்லாம் தெரிஞ்சே ஒரே தலைவலியா இருக்கு எனக்கு. என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னுங்க, யாருக்கு அப்படிலாம் மரியாதை கொடுக்கணும் வச்சுருங்க. ஒரு நிமிஷருங்க. சும்மா நம்ம ஜென்ரலா எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்கணும், இயல்பா. நான் விஜய்னா விஜய் தாங்க சொல்லுவேன். விஜய் சாரு, தளபதி, இதெல்லாம் விஜய், அஜித், ரஜினி, கமல் இப்படிதாங்க பேசி பழகிருக்கேன் 30 வருஷமா. திடீர்னு வந்து விஜய் சார்னு சொல்லு, அஜித் சார்னு சொல்லு, ரஜினி சார்னு சொல்லுன்னா வராது, வாயில எப்படி வரும்? அது நேர்ல பார்க்கும்போதே நான் சொல்லிக்கலாம், வாங்க சார் போங்க சார்னு சொல்லிக்கலாம். அதுக்குன்னு நான் பொதுவாக பேசும்போது அந்த விஜய் சார். இன்னொன்று பேருன்றது ஒன்றும் கௌரவ குறைச்சல்லாம் கிடையாதுங்க. ஒருத்தருடைய பேரு கௌரவம் தான். அது எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஃபாரின்லாம் இப்போ பேரை தான் சொல்லுவாங்க. ஏன் பேர் சொல்லி பின்னாடி சார்னு சொல்லணும், அவருன்னு சொல்லணும், இவரு சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. உதயநிதி தான் உதயநிதி சொல்லலாம். உதயநிதி, விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படிதான் பழகிருக்கோம். அவங்களையுமே வயசை வந்து கம்மியாக தானேங்க பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படிலாம் பார்த்தா வயசுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தவங்களாம் கூப்பிட்டா ஆரம்பிச்சா எத்தனை பேர்த்து எப்படி கூப்பிடுறது? உண்மையை சொல்லணும்னா தனியா இருக்கிறப்போனா ஒருமையில தான் எல்லாம் பேசுவாங்க. ஆமா, ஏங்க இதுல ஒருமையே கிடையாதுங்க. பேரு தானங்க ஒருத்தனுடைய பேரை அடையாளம். சொல்லல, இதுல இல்ல கார்த்தி ப்ரோ பேரை சொல்லல. லைக் நம்ம இங்க வாங்க போங்கன்னு சொல்றோம். ஆனா ஆமாமா ஆமாமா அந்த மாதிரி நீங்க பேச தேவையில்ல. பட் பேரை சொல்லி கூப்பிடலாம். அதனால அது இயல்பாக இதை பண்ண வேண்டியதுதான். அது இன்னமும் நமக்கு வரவே வராது. ஆனா நிறைய பேருக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க. கார்த்தி ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்ப கூட சொன்னாங்க இந்த ஏதோ நேற்று இதுல பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தனுஷ் வந்து பின் டாப்ல அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தேன். நேற்று ஏதோ ஸ்பேஸ்ல ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாப்ல, நீங்களும் சினிமாவில் தானே இருக்கிறீர்கள், தனுஷ் சார் அல்லது தனுஷ் அண்ணா என்று சொல்லி பழகுங்கள் அப்படின்னு. இது தனுஷ் அண்ணாவா? என்னையா அப்படி அநியாயம் பண்றீங்க? தனுஷ்னு சொல்றது மரியாதை குறைச்சலாம். அதுவும் நல்லா பண்ணியிருக்காப்லன்னு தான் சொன்னேன். அதுக்கே வந்து ஃபீலா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாப்ல ஒருத்தர் வந்து டிஎப்லாம் பண்ணியிருந்தாரு. நான் அதான் பார்த்தேன், இன்னுமா இந்த பிரீட் எல்லாம் இருக்கு? இன்னும் இருக்காங்க, நீங்க வேறங்க இருக்கானுங்க இந்த மாதிரி. இல்லங்க 2014 இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் அப்ப அஜித் ஃபேன். அப்ப வந்து சொல்லுவேன் அஜித் பின் டாப்ல அப்படின்னு. அஜித் சார் எனக்கு போன் தெரியுமா, அவரு அப்படின்னாங்க. யோ நானும் ஃபேன் முடிச்சிருக்காப்லன்னு சொல்ல போது. அதான் நான் நினைச்சேன் வந்து 2015-18 பேட்சோடய போயிட்டாங்க நினைச்சேன். 2024லயும்
இன்னும் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன பொலிட்டிக்கல் கொஸ்டின். கார்த்தி ப்ரோ, மின்மினி எப்படி இருக்கும்? மின்மினி வந்து ஒரு ஃபீல் குட் படம் ப்ரோ. விஷுவலா வந்து ஸ்டன்னிங்கா இருக்கும். ட்ரைலர் ட்ரைலரே சூப்பரா, ட்ரைலரே நல்லா இருந்துச்சு, அதான் கேட்டேன். அந்த லடாக்ல இருக்கு இல்லையா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா லடாக் தான் இருக்கும். விஷுவலா ஸ்டன்னிங்கா இருக்கும் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு. அது ஃபீல் குட் படம். கார்த்தி ப்ரோ, பட் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பா நீங்க பார்க்கணும். நான் இப்போ ரீசெண்டாக அங்கே போனதுனால, லடாக் போனதுனால எனக்கு பார்க்கும்போது எல்லாம் நம்ம போன இடமா இருக்கே, நம்ம பார்த்த இடமா இருக்கே அப்படின்றது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த இதுல சொல்லுவாங்க இம்சை அரசன்ல, தன் ஆண்மையின் பெருமையை பற்றி பேசுகிறாராம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க இப்ப லடாக் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றீங்களா? இல்லை தோழர், உண்மை மை கண்ட்ரியா அப்படின்னு. அப்படி இல்லை தோழர், உண்மையிலே இந்தியாவில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இடம் தாங்க லடாக். உண்மையிலே இப்படி ஒரு இடம் இந்தியாவில் என்னங்க இது, உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி ஒரு இடம் அப்படி இருக்கு அப்படின்னா லடாக். அதுதான். அவங்க தானே ஏஆர் ரஹ்மான் டாக்டர் தானே அது மியூசிக் போட்டுருக்காங்க. இந்த இதுல வர மாதிரி இந்த நீர் தான் பொசுக்கு பொசுக்குன்னு போறீரு வாரீரு. அது உண்மையிலே ஆச்சரியமா தாங்க இருக்கும் அந்த இடம்லாம். அது எப்படி சொல்றதுன்னா தெரியுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்ணை திறந்தா சுத்தி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு அப்படின்னா நீங்க அப்படி ஒரு இடத்துல இருந்து பார்த்துருப்பீங்களா? நம்ம சும்மா சினிமாவில் பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்பீங்க. பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது சுத்தி எங்க திரும்பினா வெள்ளையா இருக்கு, பனியா இருக்கு, மலை மேல நிக்கிறோம். ஒரு ஒரு உலகத்திலே அதிகமான ஹையஸ்ட் மோட்டார் ரோட்ல இருக்கும் அப்படின்னா அப்படி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எதையுமே தெரியாதுங்க, வெள்ளையா தாங்க இருக்கும். நம்ம கண்ணில் பிரச்சனையால அங்கே பிரச்சனையான்ற மாதிரி இருக்கும். அப்படி இதெல்லாம் சும்மா விஷுவலாக பார்க்கறது, டிவியில் பார்க்கறது, இந்த வீடியோவில் பார்க்கறது ஓகே. ரியலில் பார்க்கறதுலாம் வந்து ஆச்சரியமா இருக்கும். ஐயோ இப்படி ஒரு இடம், இந்த இடத்துலையும் இவங்களாம் இருக்காங்கன்ற மாதிரி. அங்கே யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க, மிலிட்ரி தான் இருக்கும். ஒரே ஒரு கடை இருக்கும், ஒரே ஒரு கடை, டீ கடை இருக்கும். அந்த இடத்துல போய் என்னாச்சுன்னா, நாங்கள் போனப்ப முன்னாடி வந்து பனிச்சரிவு வந்து ரோடு பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆகி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கார் இங்கே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆகி 3 மணி நேரம் கார் நோத்த முடியல. கண்ணாடிலாம் முன்னாடி வந்து பனிக்கட்டியில் உறைஞ்சிருச்சுங்க. உறைஞ்சி காருக்குள்ளே இறக்கிட்டு ஓகே இங்கே நம்ம சமாதி தான் போல இருக்கு பணியில் அப்படின்னு கூட வந்தவரெலாம் கதறிட்டாரு. நம்ம பாடி ஏதோ தாங்கிச்சு. அங்கே கூட வந்தவரெலாம் ஐயோ அம்மா என்னை இப்படியே காப்பாத்துறீங்களே, என்னை எப்படியே கூட்டு கீழே கொடுங்க, இரியா சும்மா அனத்தாம அப்படின்ற மாதிரி. அதுதான் அதெல்லாம் லைட்டா பயமா தான் இருந்திருக்கும்ல. பயமா சமாதி, பனி சமாதி எல்லாம் ப்ரோ சாப்பாடுலாம் இல்லைங்க. சாப்பாடுலாம் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணீங்க? அத நினைச்சாலே பயமா இருக்கு ப்ரோ. சாப்பாடு இல்லாம எப்படி ப்ரோ வாழ்றது? மேகி தான் கிடைக்கும் அங்க, வேற எதுவும் மேகி சப்பாத்தி தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது ப்ரோ. அந்த இதுலயே சொல்லியிருப்பாங்க ப்ரோ, மேலே போனீங்கன்னா அந்த கருத்துங்களா பர்சன் இருக்கும். வேர்ல்டுல ஹையஸ்ட் மோட்டர் ரோடு தான். மோட்டர் ரோடுனா பைக்ல கார்ல நீங்க போறதுல வேர்ல்டு ஹையஸ்ட் ஹைட் அதுதான். இப்போ இது மற்றதெல்லாம் நீங்க நடந்து போறது ஓகே, ட்ரெக்கிங்ல போறதெல்லாம் ஓகே. நீ ஒரு கார்ல பைக்ல வந்து ஹையஸ்ட் ஹைட்டுக்கு போக முடியும் வேர்ல்டுலேயே அப்படின்னா அதுதான். அங்க ஸ்டக்காகி மாட்டிக்கிட்டான். மாட்டினா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியிலே இருக்க முடியாது. வெளியில இருக்கீங்கன்னா ஃபுல்லா ஸ்னோ. வெளியில வந்து வெள்ளம் மட்டும்தாங்க இருக்கும், வெள்ளையா இருக்கும். இந்த படத்துல வரும்ல, ரோஜா இல்லைங்க, இந்த இங்கிலீஷ் படத்துல ஒரு கடிச்சு எல்லாமே வந்து இதாகுவாங்களே, ஜாம்பியா மாறுவாங்களே, ரெசிடென்ட் ஈவில். அதுல அந்த ஹீரோயின் வந்து படுக்கப்பட்டு ஹீரோயின் திடீர்னு முழிச்சு பார்த்து இருந்துச்சோன்னா சுத்தி வெள்ளையா இருக்குங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நீங்க பனிச்சரிக்கை வரும் தெரிஞ்சுதான் போனீங்களா? இல்ல சத்தியமா தெரியாதுங்க, அப்பெல்லாம் தெரியாது. ஆக்சுவலா என்னன்னா பிளானே வந்து காலையில கிளம்புறோம் இங்க இருந்து, மேல போயிட்டு அதை பார்த்துட்டு கீழே வந்து 4 மணிக்கு கீழே போயிடுறோம் அப்படின்றதுதான் பிளான். அதுதான் வந்து பிளானே அவங்க எழுதி கொடுத்துருந்தே அதுதான். அந்த டூரிஸ்ட் ஒரு ஏஜென்ட் கூட்டு போனாங்களா அதுதான்.
காலைல 10 மணிக்கு கிளம்புறோம், 2 மணிக்கு அங்கே மேலே ஏறிடுவோம், 4 மணிக்கு கீழே இறங்கிடுவோம், 6 மணிக்கு வந்து ஹோட்டல் ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் எழுதினாங்க. ஆனால் அங்கே போகும்போதே 3 மணி ஆயிடுச்சு லேட்டு. அங்கே போய் 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 10-11 மணி ஆயிடுச்சு அங்கே வந்து கீழே வரதுக்கு. அதெல்லாம் உண்மையிலே வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். தெரியல பட் எனக்கு அந்த இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உண்மையிலே இந்த படத்துல இருந்து பார்க்கும்போது பார்க்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸா அந்த இடத்துல உண்மையிலே லைஃப்ல ஒரு டைமா தான் அங்கே போயிடலாம். நீங்களாம் பணம் இருந்தா எதுக்குங்க எங்க இந்த நடுராத்திரி 12 மணிக்கு நான் எங்க சுடுகாட்டுக்கு போறேன்ற மாதிரி ஏங்க இல்ல பனி தொடராது. செருக்கு வருதுன்றீங்க, கார்ல வந்து பனி சமாதி ஆக வாய்ப்பு இருக்குன்றீங்க. எதுக்கு இல்ல இல்ல போய்கிட்டு அங்கே எல்லா இடத்துலயுமே வந்து ஆர்மி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, அப்படிலாம் ஆகாது. பட் நான் சொல்றது வந்து நமக்கு ஒரு புதுசா போகும்போது அந்த பயம் இருக்கும் இல்லையா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ரோடு முடிச்சோம், இல்லை பனி நம்மளை மூடுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஒன்று டக்குன்னு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க, பக்கத்துலேயே டென்ட் இருக்கும், ஆர்மி டென்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அப்படி ஒரு இடம் உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு மிராக்கிள் தான். அது ஒன்று அந்த ஒரு லேக் ஒன்று இருக்குல்ல, இந்த 3 Idiots படத்தில் கிளைமேக்ஸில் வருமே, பெனகாக் லேக்னு சொல்லிட்டு, பெனகாக்கா அந்த லேக் வந்து என்னன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் லேக்கு. அது இந்தியாவில் இப்போ வந்து ஒரு 30 வருஷம் தான் இருக்குது, இது சைனாவுக்கு போயிருக்கு. சைனா இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு சைனா வரைக்கும் போகிற லேக் அது. அந்த லேக் வந்து கிட்டத்தட்ட வருஷத்தில் 6 மாதம் வந்து தண்ணியாக மாறிடும், அப்படியே பண்ணி கட்டி உறைஞ்சிடும். அந்த ஆனால் அது வந்து கடல்லாம் தோத்துருங்க அந்த விஷுவலும் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனா எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன ஆகும்னா, அந்த 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 கஷ்டப்பட்டு போறோம்ல, போய் அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த வியூ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் அது ஒரு 2 மினிட்ஸ்ல உடனே என்ன தோண ஆரம்பிச்சிருந்தா, இங்க இருந்து கீழே இப்ப இவ்வளவு தூரம் போகணுமா, ஐயோ எவ்வளவு நேரம் ஆகுதோ, இப்ப இறங்கணுமே இங்க அப்படின்ற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த இதெல்லாம் பெருசா இல்லையா. அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க, இங்க இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷுவல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது போலாங்க. ஆனா சில நேரம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்க இருந்து மேல வானு கூப்பிட்டு போவாங்க. சரி போலாம் அப்படின்னா, இப்ப நம்ம கீழே இருந்து வந்த இடத்த பாருன்னுவாங்க. அப்புறம் கீழே இருந்து அப்புறம் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு அங்க பத்தியா மேல வந்தாடா அப்படின்னா, ஏன்னா இதை இங்க இருந்து பாக்குறீங்க, அதை வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு வேளை வியூ நல்லா இருந்துச்சுட்டாங்கன்னா சரி போயிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இதுதான் தோண ஆரம்பிச்சிடும், ஐயோ இப்ப எவ்வளவு தூரம் இறங்கி நடக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிடும். வயசாயிருச்சு ப்ரோ. மெயினா நமக்கு இங்க நீங்க சொல்றது எல்லாமே இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே என்ன, இந்த காஷ்மீர், ஊட்டி, இது கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்து தானே நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த காஷ்மீர்ல வந்து கம்ப்ளீட்டா வேறங்க, கம்ப்ளீட்டா டோட்டலாவே வேற. ஒண்ணுமே அந்த மக்களோட வாழ்நிலை, அந்த இடம், அந்த இடத்துல காலை எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க காலைல டாய்லெட் போறதே கஷ்டங்க. அங்க பனிக்கட்டி ஆயிரும், தண்ணி வராது. பக்கெட்ல தண்ணி பிடிச்சிங்கன்னா தண்ணி உறைஞ்சிருக்கும், காலையில இந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்த்துருக்கோம் நம்ம, பார்க்கும்போது அப்படி இதா இருக்கும், சிரிப்பா இருக்கும். இப்ப நீங்க சொல்றது கேட்டா எனக்கு போகணும்னே தோண மாட்டேங்குது அந்த ஊருக்கு. எதுக்கு நாங்க போய்கிட்டு பேசாம. ப்ரோ அதோட முக்கியமா இங்க சென்னையில ஈஸியா போறதுக்கு 4-5 பெட்டி கடையில இறங்கி டீ சிகரெட் அச்சுன்னு தான் போவோம் நானும் ஃப்ரெண்ட்ஸும். அங்க லடாக்ல எப்படி ப்ரோ பெட்டி கடையில இந்த மாதிரிலாம் கிடைக்குமா ஏதாவது டீ சிகரெட்டு? இருக்கும் அதெல்லாம் இருக்கும். ஆனா ரொம்ப சிகரெட்லாம் அடிச்சிங்கன்னா அங்கே பாடி தாங்காதுங்க. அங்கே வந்து ஆக்சிஜன் கம்மி, கிட்டத்தட்ட 14,000 அடிக்கு மேலே இருக்கிறதுனால ரொம்ப சிகரெட்லாம் அடிச்சிங்கன்னா நடக்க முடியாது. இன்னொன்று மலை ஏறும்போதே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க போனோடனே சொல்லிடுவாங்க, ஒரு 1 டே நீங்கள் வந்து எங்கேயுமே போகாதீங்க, நடக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் நார்மலான இதுலேருந்து லேண்ட்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, ஸோ அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகாது இல்லையா, அதனால அவங்க 1 டே கழிச்சு தான் வந்து எங்கேனாலும் போட்டுருவாங்க. ஆக்சிஜனாகவே கம்மியாக தான் இருக்கும். அங்கே சிகரெட்லாம் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்க முடியாது. அடிப்பாங்க, அங்கே இருக்கவங்கலாம் தம் அடிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ரெகுலர் ஸ்மோக்கர், ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? லேண்ட்ஸ்கேப்பாவே அது ஒரு அபூர்வமான இடம். டீலாம் கிடைக்குமா ப்ரோ? டீலாம் கிடைக்குமாங்க? எல்லாமே கிடைக்கும், டீலாம் இருக்கும். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது?
ஆகஸ்ட் 9th அது. ஓகே ஓகே. இவங்க தானே ஏஆர் ரஹ்மான் டாக்டர் தானே மியூசிக் போட்டிருக்காங்க அதுக்கு. ஆமா ஆமா அவங்க யாராவது டூர் போகணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரிலாம் போகணும்னு நினைச்சா அந்த மாதிரி அங்க போங்க, சூப்பரா இருக்கும், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. வந்தவரில் ஒருத்தர் வந்து பயந்து ஓடிட்டாரு நாள். பயந்து ஓடிட்டாரு மீன்ஸ் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, மூச்சுலாம் விடுறது கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி. அவருக்கு ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாரு, அதனால அவருக்கு பயம் வந்துருச்சு நாள். மூச்சுலாம் விட முடியலன்னா பயம் வரத்தானே செய்யும். இல்லைடா, நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேங்க, நடக்கும்போது அவங்க ஸ்லோவாக நடக்குன்னு சொல்லுவாங்க. நடக்கும்போது ரொம்ப நார்மலாக நம்ம நடக்கிற மாதிரி, சும்மா நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி விட்டு விட்டு நடந்து போனீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஆள் வந்து தம்பி கிங்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி இங்கே இருக்க நம்ம விட்டு விட்டு நடந்து போய் வாங்கி 2 தம்மை ஊற்றிட்டு அப்படி இருந்தார். அண்ணே வேணாண்ணே அப்படிங்க. கேட்கல. அடுத்த நாள் காலையில் தம்பி அப்படின்னா என்ன ஆக்சிஜன் வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஆக்சிஜன் சிலிண்டரும் மாஸ்க்கும் எல்லா கார்லையும் வச்சுருப்பாங்க. அங்கே எல்லா கார்லையும் ஆக்சிஜன் சிலிண்டர் மாஸ்க் வச்சுருப்பாங்க, எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அண்ணா அடுத்த நாள் போனால் ஆக்சிஜன் மாஸ்க் என்னண்ணே இப்படி உட்காந்துருக்கீங்க, இல்லை தம்பி ஒன்று என்னண்ணே மூச்சு வரல இப்போ. சரி ரைட்ண்ணே, நீங்கள் ஊர் இல்லைண்ணே ஒரு நாள் இருக்குண்ணே. இல்லை தம்பி நான் ஊருக்கு போயிடுறேன், ஊருக்கு டிக்கெட் இல்லையே எங்க இருந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்துல எந்த ஊர் கீழே இருக்கோ அதுக்கு போட்டுருப்போம்னா ஹரியானாக்கு போயிட்டாரு. ஹரியானாக்கு போய் ஹரியானால இருந்து சென்னைக்கு வந்து அப்பவே கிளம்பி வரவே செஞ்சுட்டாரா? ஆமா போயிட்டு அதெல்லாம் முடியாது, எனக்கு பக்கத்துல எந்த ஊர் கீழே இருக்கோ அதுக்கு போட்டுருப்புன்னு டிக்கெட். எனக்கு எங்கேயுமே இல்லைண்ணே, ஹரியானா அப்படித்தானே. பரவாயில்ல உங்களுக்கு தெரியாது என்ன, இங்க தெரியலனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட போய் ஏதாவது ஹிந்தியில பேசிக்கிறேன், டிக்கெட் போட்டு அனுப்பிச்சுட்டு போயிட்டு. இந்த வடிவேல் ஒரு படத்துல காட்டுக்குள்ள ஓடி வரல, என்னை எப்படியாவது வீட்டுல இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு வரல. உண்மையில அந்த மாதிரி பாரதி கண்ணு மேல அது பிளைட் டிக்கெட் எவ்வளோன்றீங்க, 50,000 அங்கேருந்து 50,000, 1,00,000 ரூபா பிளைட் டிக்கெட். திடீர்னு போட்டீங்கன்னா அப்படித்தானே இருக்கும், சீசன் பீரியட் வேற. ஆமா ஆமா ஆமா. பட் அது கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணுங்க, பார்க்க வேண்டிய இடம் தான். யாராவது டூர் போடணும் அப்படின்னா பாருங்க, ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, போகிறதுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு இந்த மாதிரி செலவு தான். நார்மலாக இங்கே ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் வந்து சுற்றும் போது அங்கே போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக. வேற இருக்கீங்க புரியல. ஓகேங்களா? கேக்குது கார்த்தி. வழக்கமா உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்பாங்க, இந்த படம் எப்போ வருது, கோட் அப்டேட் சொல்லுங்க, சிக்கன் அப்டேட் சொல்லுங்கன்னு. இன்னைக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. போட்டு அப்டேட் வருதுங்க, அடுத்த வாரம் ஒரு பாட்டு வருது. இன்னைக்கு இதுலயும் சொல்லியிருக்காப்ல போல ஏதோ யுவன். என்ன என்ன சொல்லியிருந்தாரு? இல்ல அந்த ஏதோ பிரஸ் மீட் வீடியோ மாதிரி ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு. கூடி சீக்கிரத்தா சிங்கிள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு போல. அதனால ஆமா, அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு அடுத்த இருந்தாங்க. பாட்டு வரப்போகுது. இவங்களும் சொல்லியிருந்தாங்க போல, இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வந்து மீனாட்சியா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க போல ஏதோ தெலுங்கு பட பிரஸ் மீட்ல சீக்கிரமே ஒரு ஒரு பாட்டு வரப்போகுது, நானும் விஜய் சாரும் ஆடின பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல. அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க.
அடுத்த வாரம் தானே கார்த்தி இது? ஆகஸ்ட் 2 ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஏதோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்லயே ஆ வருதுன்னாங்க. இந்த வாரத்தில் வந்துடும். எப்படி டேட் தெரியல, இன்னும் ஒரு 1 வீக்ல வந்துடும். என்ன ப்ரோ வேற யார் கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது கோட் கூட கிளாஷுக்கு ஏதாவது படம் வருதா இல்லை சோலோ தானா? சோழதான் ப்ரோ. அது இப்போ இதை விடாமுயற்சியும் அமரனும் கிளாஷ்ன்றாங்க. ஆனா விடாமுயற்சி வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அமரன் சோலோ தானா? விடாமுயற்சி அமரன் கூட ஏதோ ஒரு படம் வரலாம். ஆனா அது விடாமுயற்சி விடாமுயற்சி இல்லை அங்கே இல்லை. விடாமுயற்சி டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம். பட் அப்புறம் கூட ஏதோ ஒரு படம் வரும். விடுதலை வரலாம், வேற ஏதாவது படம் வரலாம். கேக்குதா ப்ரோ? இது குட் பேட் அக்லி அது பொங்கல். அப்ப எப்படி டிசம்பர்ல 1 மந்த் கேப்லயே 2 படமும் அப்படியே பேக் டு பேக் வருமா? அது பார்ப்போம் எப்படி என்ன ரேட்டு சொல்றாங்கன்றது பொறுத்து இருக்கு. ஏன்னா அவருக்கு எக்ஸ்பெக்டேஷனே வந்து 1 இயருக்கு ஒரு மூவி இல்லை 1.5 இயர்ஸ், அப்போதான் ஒரு பேக் டு பேக் வந்த ஒரு மாதிரி அது கலெக்ஷன் பாதிக்காதா? எப்படி அதை பிளான் பண்ணுவாங்க? இருக்கும் ப்ரோ, வேற வழி இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பார்ப்போம் அப்படி வரும்போது எப்படி இருக்கு. இது ஒரு சின்ன டவுட்டு, தோழரும் இருக்காரு. இப்போ சங்கலான் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல இப்படி பேசுறது, இது வந்து அந்த தங்கலான் படத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இது எப்படி, எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? பாதிப்புனா எந்த வகையில சொல்றீங்க? இல்ல ஒரு அரசியல் ரீதியா அந்த படத்தை ஓட விடாம பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு சைடு வருது. ஏன்னா ரஞ்சித்துக்கு ஆப்போசிட்டா டிஎம்கே ஐடி விங்கும் இறங்கி அடிக்குது. ஆம்ஸ்ட்ராங் வந்து ரவுடி அப்படின்ற மாதிரிலாம் இறங்கி அடிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவர் படத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, எந்த அரசியல் நாட்டுக்கே நல்லது பண்ண முடியாதுங்க. இல்லை, ஒரு படத்துக்கு கெடுதல்லாம் பண்ணவே முடியாது. அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த படம் அதை மீறி தான் ஓடி இருக்கும். வரலாறே அதுதான். எம்ஜிஆர் வரப்ப எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் படத்தை தடுக்கணும்னு நினச்சி அந்த ஆள் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாரு. அவர் படம் பெருசாக ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து ரஜினிக்கு அதே மாதிரி தான். ரஜினி படத்தப்ப ரஜினியை வந்து அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணி அவர் படம் ஓடிடுச்சு. விஜய்க்கு அதுதான். அந்த மாதிரி அரசியல் ரீதியாக எந்த படத்தை நீங்கள் வேணும்னே நோன்னு நினைச்சாலும் அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா பப்ளிசிட்டி தான், அடிஷ்னல் பப்ளிசிட்டி தான் அது. அன்லெஸ் அன்டில் அந்த படம் நல்லானா மட்டும்தான் ஆடியன்ஸ் அதை ஒதுக்குவாங்களே தவிர, நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் அரசியல் ரீதியாக எந்த விதத்தில் அந்த படத்தை ஒடுக்கணும்னு நினைச்சாலும், அந்த படத்தை அமுக்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது. ஆடியன்ஸ் வந்து அதை கொண்டாடி போயிட்டே இருப்பானுங்க. கெட்ட பேர் அதை யார் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அது உங்களுக்கு இவ்வளவு காலத்தில் பார்த்துருக்கு இல்லையா? பார்த்ததுக்கு அப்புறமே திரும்ப பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா திமுகவுக்கு அது திரும்ப ஒரு இதாக தான் வந்து முடியும். இப்போ ரத்னம் படம்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ ரத்னம் படம்லாம் விஷால் வந்து திமுக எதிராக பேசிட்டாரு ரிலீஸுக்கு முன்னாடி. அந்த படம் பார்த்தோம். அந்த திமுக அதை வந்து தடுக்கணும்னு நினைக்கல, ஒன்றும் இல்லை. அது கேவலமாக இருந்துச்சு. அந்த படத்தை கேவலம்னு ஆரஞ்சு காரிட்டு போயிட்டாங்க. சரியா? ஆனால் அந்த படம் ஒருவேளை திமுக அது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா, அந்த ஒருவேளை அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டர் தான் ஓடுது. தங்களான அப்படி தான். தங்களான நார்மலாக நீங்கள் விட்டீங்கன்னா நல்லா இருந்தால் அடிச்சு பார்ப்பான், நல்லா இல்லைனா விட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் அது தேவையில்லாமல் நோண்டி அந்த படத்தை இன்னும் பப்ளிசிட்டி பண்ணால் அது அடிஷ்னலாக ரஞ்சித்துக்கு பெனிஃபிட் தான். இன்னொன்று, திமுக அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அந்த முட்டாள் முடிவு எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது மைனஸாக வந்து முடியும்.
கார்த்திக் ப்ரோ, வணங்கான் எப்போ ப்ரோ ரிலீஸ்? அப்புறம் பார்த்துட்டீங்களா? நான் படம் பார்க்கல. நான் சுரேஷ் கமிஷன் இன்னைக்கு பார்த்துருக்காரு படத்தை. பார்த்துட்டு ட்வீட் போட்டிருந்தாரு. பார்த்தேன். அவர் ஃபோன்லேயே பேசினாரு. சூப்பராக இருக்கு, எதிர்பார்த்ததோட சூப்பராக வந்திருக்கு இந்த படம், ஷோ ஷாட்டை ஹிட் அப்படின்னாரு. ரிலீஸ் டேட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணல. இந்த மந்த்து முன்னாடி ஆகஸ்ட் 15 இருந்தது. ஸோ ஆகஸ்ட் 15 இப்போ வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா இல்லை அதுக்கப்புறமான்றது இதுக்கப்புறம் தான் முடியும். ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் ஸ்டார்டிங்ல சொல்ல பார்த்தேன், சொல்லாம விட்டுட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சேலம் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில படங்கள்லாம் பண்ணுவோம்ல. சில படங்கள்ல பேர் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இவர் வருண் வந்து சரி உங்க பேரை போட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. அது அவருடைய பெருந்தன்மை. அவர் ப்ரொடியூசர் ப்ரோ வந்து ப்ரோ. அவர் தான் ரிலீஸ், தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான் ரிலீஸ். டென்ட் கோட்டை தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இல்லைங்க, நம்ம பல படங்களுக்கு வேலை பார்க்கணும் இல்லையா? இப்போ கல்கிக்கு, அதுக்கு முன்னாடி போக்கிரி துப்பாக்கி, அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், அடுத்து தங்கலான், எல்லா படத்துக்கும் நிறைய படத்துக்கு வேலை பார்க்குறோம். ஸோ இந்த படத்தை வந்து வருண் வந்து நம்மளோட பழக்கமாக இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்குன்றதுனால இல்லை உங்கள் பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய இதுக்கு போட்டார். ஓகே ஓகே ப்ரோ. பட் அது நல்ல ரெஸ்பான்ஸ். உண்மையிலே நானே எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசுறது சந்தோஷம் தான். விஷுவலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது ட்ரைலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரிய ஸ்க்ரீனில் வந்து நான் அதான் அவர்கிட்ட சொல்லிருந்தேன். அவர் முன்னாடி பிளான் வச்சிருக்காரு, நிறைய பேத்துக்கு முன்னாடி ஷோ போடுவோம், பார்க்க வைப்போம், சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது முடிஞ்சா பண்ணுவோம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா ப்ரோ? நான் படம் பார்த்துட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. வேற இருக்கீங்க? ப்ரோ இப்போ கங்குவா எப்படி ப்ரோ சோலோ பேஸ்டா? அக்டோபர் 10 வேட்டையன் வரணும் தான் சொல்கிறாங்க. இப்போ வேட்டையன் வந்தால் கிளாஷாக இருக்கும், இல்லைன்னா சோலோ ரிலீஸ் தான். கிளாஷ் வந்து அது தேவையில்லாத பாதிப்பு ஆகும் இல்லையா? இது தெரியல. ஏன்னா சூர்யாவுக்கு பெரிய பட்ஜெட்டு, அது வேட்டையன் ஓகே நார்மல் பட்ஜெட்டு தான், அவரோட சம்பளம் தான் அதிகம். மற்றபடி அது ஒரு நார்மல் பட்ஜெட் படம் தான். இப்போ சூர்யாவோட படம்ன்றது வந்து ஒரு விஷுவலாகவே பெருசாக பட்ஜெட் பண்ணுறோம், அதை வந்து பாதிப்பு அவருக்கு தானே ஏற்படும். அது எல்லாமே நம்ம வரும்போது தான் தெரியும். அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியும். லைக்காக்க ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லைங்க, இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கு. அதனால அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது யோசிக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேர் இந்த யூடியூப்ல உருட்டிட்டு இருந்தானுங்கல்ல, இந்த படத்தோட பட்ஜெட் வந்து மொத்தமாக 2 படத்தோட பட்ஜெட்டு 400 கோடி, 400 கோடியில் இந்த படத்துக்கு 200 கோடி, அந்த படத்துக்கு 200 கோடி, அதில் ஓடிடி இவ்வளோ வச்சுட்டாங்கன்னு. ஆக்சுவலாக அதுலேயே செக் வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸை சொல்லிட்டாங்க அந்த காசு நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பேசினோம், 130 கோடி பேசினோம், 131 கோடி, 131 கோடி வந்து இப்போ எங்களால் தர முடியாது, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை. ஸோ அதனால திரும்ப வந்து இந்த படத்துடைய விலையை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், பேசணும்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸே பேசியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக விலை குறைப்பாங்க. இந்த மாதிரி இந்தியன் 2ன்றது வந்து நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிறது பண்ண முடியாதுங்க. லைக்காக்க வந்து இது பெரிய செட்பேக் தான் இந்தியன் 2.
அது எப்படி கண்டினியூஸா பெரிய அடி வாங்கிட்டு இருக்காங்க. சந்திரமுகி 3, இந்தியன் 2, இந்த மாதிரி அவங்க ரீசெண்டா அவங்களோட பெரிய ஹிட்ன்ற மாதிரி எதுவுமே வரல. மேபி வேட்டையன் வரலாம், கடைசியா பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வன் பொன்னியின் ஒன்று தான். செல்வன் தான். அதுக்கப்புறம் வந்த எந்த படமும் பெருசா அவங்க ப்ரொடக்ஷன்ல வந்தது. பொன்னியின் செல்வன் 2வே கூட பெருசா கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு இல்லையா? அது ஆனா மேபி 1ல அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க, ரெக்கவரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அந்த நேம் சொல்றேன். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படி அடிங்க. லால் சலாம் அடி, இதுல அடி, இந்தியன் 2 அடி, இந்தியன் 3 வந்து எந்த அளவுக்கு இல்ல நிறைய பேர் வந்து இந்தியன் 2 வந்து லாபம், அந்த படம் வந்து ஓட்டிட்டு வித்துட்டாங்க, சாட்டர்டே வித்துட்டாங்க இல்லையா. 2 படம் எடுத்துட்டு அந்த ஒரு படத்தை ஒரு பட்ஜெட்டா பிரிச்சுட்டு இல்லைங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு படம் இது ஒரு படம் அது ஒரு படம், இது 200 கோடி அதுக்கு 200 கோடி, இந்த 200 கோடி வந்துருச்சா இல்லையா, 200 கோடி வந்துருச்சா இல்லையா, ஓடிடி 130 கோடி வித்துட்டாங்க, கலைஞர் டிவி 60 கோடி வித்துட்டாங்க, தேட்டருக்குலாம் எவ்வளவு வந்து ஒரு 50 கோடி இருந்தாலும் லாபம் தான், இப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் ஆக்சுவலா அதெல்லாம் அது சும்மா உருட்டுன்னா இப்படி இஷ்டத்துக்கு உருட்டலாம். ரஜினி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை ரஜினி கலைஞர் டிவியில் ஒரு 6 கோடி வாங்கிட்டா 60 கோடி என்ன அந்த இந்த படத்துக்கு விளம்பரம் வரப்போதா இல்லை கலைஞர் டிவியில் முதல்ல டிஆர்பி வரப்போதா, அது ஒன்றும் கிடையாது. ஓகே, இன்னொன்று நெட்ஃப்ளிக்ஸு அந்த படையை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் நீ 131 கோடி போட்ட ரைட்டு ராஜா, நீ சொன்ன படத்தெல்லாம் எடுத்து கொடுக்கல ராஜா, நீ வந்து என்னத்தையோ உருட்டி கொடுத்துருக்க, அதனால நீ வா திரும்ப பேசுவோம். அக்ரிமெண்ட்ல இருக்கிறத படி திரும்ப அவன் அக்ரிமெண்ட்ல வந்து அவன் என்னங்க முட்டலாங்க, சும்மா பிளைண்டா எழுதி கொடுப்பாங்க. அவன் பல விஷயங்கள் போட்டு வச்சிருப்பான்ல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டு வச்சிருப்பான்ல, அவன் கூப்பிட்டு பேசுவான், கூப்பிட்டு பேசி விலையை தான் குறைக்க போறான் ஆல்ரெடி. அது நடக்கும் இல்லையா, நீ குறைக்க மாட்டேன்னா அவன் லீகலா இல்லைங்க இது ஒரு ஸ்கேமு, 2 படம் என்கிட்ட விற்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட விற்கிறேன்னு சொன்ன படத்தை 2ஆ பிரிச்சு பாதி படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணி என்கிட்ட தலை கட்ட பாக்குறாங்க அப்படின்னா கேட்பான் கேள்வி. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அவன் முழு காசுலாம் கொடுக்கலைங்க இன்னும், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே இங்க வரணும்னா அடுத்தடுத்த படங்கள் அந்த செலவு நீடிக்கும். இந்த ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ லைக்கா வந்து விடாமுயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வேட்டையன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கைக்கு வராத இழுத்து அடிச்சிட்டு இருக்கிற ஒரு பக்கம் ஒரு படமும் கிட்டத்தட்ட லைக்கா வந்து பிரதர் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா எல்லா ப்ராஜெக்ட் கம்பைண்டா அவங்களோட காசு வந்து உள்ள பொருளுது பிரதர். அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன வருதுன்னா, இனிமேல் மற்ற பிஸ்னஸ் அவங்க வந்து ஒன்றும் காசு இல்லாத ஒரு கம்பெனி எல்லாம் கிடையாது. பட் அவங்க பாலிசியா என்னன்னா, மற்ற பிஸ்னஸ்ல இருந்து இதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம், ஏன்னா இதுல இருந்து ரெக்கவரிங்கிறது நடக்கவே மாட்டேது அப்படிங்கிறங்காட்டிக்கு இருக்கிற போட்ட காசை நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கவர் பண்ணுங்க அப்படிங்கறதா ஆர்டருங்க மேல இருந்து. அதுதான் ஒரு வந்துச்சு. தளபதி விஜய் கூட ஒரு படம் கண்டிப்பா ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்மள முதல்ல இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணது கத்தி படம். லாபங்க லாபம். அதனால ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஷூட்டிங்ல இருக்கும்போது சுபாஷ் கரன் வந்து ட்ரை பண்ணாரு பேசுறாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஏன்னா பெருசா ஒரு பொன்னியின் செல்வன் ஓகே, அதுக்கு முன்னாடி எந்திரன் 2, அதுக்கு முன்னாடி கத்தி, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு ரிமார்க்கபிள் படம் வந்து லைக்கால இன்னும் வரல. அதுக்கு மறுபடியும் ஏன்னா 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும். அதுக்கு ஒரு இதுக்காக விஜய் அண்ணா கூட இன்னொரு படம் ஒண்ணு பண்ணோம்னா நம்ம பேரும் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகும், மறுபடியும் ஒரு ரொட்டீன் ஆயிடும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சம்திங் ப்ராஜெக்ட் பேசலான்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி நடந்தா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ. இப்போ பொலிட்டிக்கல் நம்ம நிறைய கேள்விப்படுறோம், மீட்டிங்கு மாநாடு இதெல்லாம். அப்படிங்கிறப்போ இவர் இன்னும் ஒரு படங்கிறதா கன்ஃபார்மாக கண்ணுக்கு தெரியுறது, இன்னும் ஒரு படம் கண்ணுக்கு தெரியுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் நடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் அவரோட முடிவு தான். ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அந்த பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நமக்கு ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்குன்னு நினைக்கிறேங்க. சீரியஸாக அது வந்து ஏன்னா சொன்னால் செஞ்சிடும் அப்படிங்க, பேக் அடிக்க மாட்டார். அவரோட குணம் என்னென்னா, இப்போ நான் இப்படி வந்துட்டேன் இப்படி வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் செஞ்சிடும் அப்படி. அதுதான் விஜயனுடைய குணம். அப்படிங்கிறப்ப அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் அவர் என்ன பேச போகிறாரு அதை பொறுத்தா. இப்போ இன்னொரு படம் நடிக்கிறேன், அதுக்கப்புறம் நடிக்கலைன்னா நடிக்கல தான், நடிக்க மாட்டேன் அப்படி. இல்லைன்னா ஓகே
அது அவரோட இஷ்டம். இப்போ என்ன நான் ஒரு சினிமாக்காரனா என்னை கேட்டிங்கன்னா, அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாருன்னா சினிமா வரவு செலவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அது அவரோட டிசிஷன் பிரதர். கண்டிப்பாக அவரோட டிசிஷனுங்க. பெரிய ஹீரோ மிஸ் அவுட் ஆகிறாருங்க. பெரிய ரஜினி சார், விஜய் அண்ணா, அஜித் சார் இவங்கெல்லாம் தான் இழுத்து பிடிக்கிறது சினிமாவை இப்போதைக்கு. அப்படிங்கிறப்போ பெரிய லாஸாக தான் இருக்குங்க சினிமாவுக்கு. லைக்கா ட்ரை பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரி விஜய் சார் கூட ஒரு படம் பண்ணணும்? இது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க பிரதர். எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி எல்லாருமே. ஏன்னா பிரதர் அவர் கேஷ் கவ் பிரதர். நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா ஒருத்தர் ஒரே படத்துலேருந்து லாபம் எடுக்க முடியும்னா அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு சில நடிகர்களில் ஒரு ஆளுங்க விஜய் அண்ணன். அவர், இப்போ அஜித் சார், ரஜினி சார் இவங்கெல்லாம் தான் கேப்பபிள்ங்க. கமல் சாருமே சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் தான். ஒரு படம் அட்டிச்சா பெருசாக அட்டிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிரேக் இன் வந்தாலும் வரும். அது அப்படி தான் நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ கமல் சாருக்கே நம்ம விக்ரம்க்கு அப்புறம் தானே கமல் சார் வேற ஒரு வெர்ஷன் வருதுங்க. ஸோ அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அது அவர் சரின்னு சொல்லணும். அது தெரிலங்க, அது நடக்குமா என்னன்னு தெரில சீரியஸாக. ஆனா இவங்க இந்த மாதிரி லைக்காக்கு இது மாதிரி அடி விடுவதனால அவங்க ஒரு மாதிரி சலிப்பாயிட்டு, சரி இதுக்கப்புறம் டயர்டு ப்ரோ, டயர்டு. ஆமாங்க, பாவம். ஏங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பிஸ்னஸாக சினிமாவை நம்பி, நம்ம தமிழ் சினிமாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ராப்பராக எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. தெலுங்கு சைடு போயிட்டாங்க. நம்ம தமிழ் சினிமா நம்பிலாம் பண்ணக்கூடாதுங்க. கதையை நம்பி பண்ணணும். சந்திரமுகி 2 நம்பி பண்ணக்கூடாது இல்லையா? அது உண்மைதான். நீ சொல்றது கண்டிப்பா உண்மைதான். அப்புறம் என்ன தமிழ் சினிமா நம்பினா, தமிழ் சினிமா நம்பி என்ன பண்ணாங்க? சந்திரமுகி 2ல யார் பாக்குறேன்னு கேட்டா, யார் எடுன்னு சொல்லி கேட்டா, அவங்களாம் ஒன்றும் பண்ணிட்டு அவர் பாருன்னா சொல்றது கரெக்ட் தான். லால் சலாம கேட்டோமா உங்ககிட்ட லால் சலாம கேட்டோமா? நாங்க ரஜினியை வச்சு அவர் பொண்ணை வச்சு ஒரு படம் எடுத்துட்டுங்க லால் சலாம்னு நாங்க பார்க்க காத்திருக்கிறோம், எப்ப எடுப்பீங்க இப்படி ஒரு படத்தை, இந்த காம்பினேஷன் கேட்டோமா? நீங்க வந்து ரஜினி ஜெயிலர் ஓனதுக்கு அப்புறம் ரஜினி வச்சு ரஜினி மூஞ்சி காமிச்சா ஏமாத்தி ஒரு படத்தை ஓட்ட வச்சிடலாம், பாத்துருவான் நீங்க இருக்கவன் கேன பையன் தானே அப்படின்னு எடுத்தீங்க. இல்லைங்க நாங்க கேன பையன் இல்லைங்க, நாங்க வந்து உங்களை கேனப்பன் ஆக்கிடுவோம் அப்படின்னா அவங்க கேன பையன் ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான், வேற என்ன. இல்ல அது உண்மைதான். ஏன்னா நீ சந்திரமுகின்ற ரஜினி படத்தோட ஹிட் படத்தோட பேரை வச்சு ஒரு படத்தை, ரஜினியை வச்சு ஒரு படத்தை இப்படிதான் வச்சு உருட்டுனா நாங்க பாக்குறதுக்கு நாங்க என்ன இதா, எங்களுக்கும் கொஞ்சம் நெஞ்சு அறிவு இருக்குங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு காட்டிட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல இது என்ன பியூட்டினா, இதுல இடையில இது யாருமே, ஏன்னா டாப் லெவல்ல இருந்து தான் டிசிஷன் மேக்கிங் எல்லாமே நடந்திருக்குது. அப்படிங்கிறப்போ இது யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. தலைமைக்கு தெரியாமல் நடந்ததுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், நீ ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்னா லண்டன் போய் தான் ஓகே வாங்கிட்டு வர்றாங்க. அந்தளவுக்கு தான் நடக்குது. அப்படிங்கிறப்போ யாரோ கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லண்டன் போய் ஓகே பண்ணா, லண்டன்ல இருக்கும் ஓகே பண்ணா பெரிய இதா இருக்குமா? லண்டன்ல இருக்க டேஸ்ட் எங்க தெரியும்? சொல்றத நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்றேன், நான் ஆப்போசிட்ல சொல்லல. ஏங்க வந்த ராஜா வருவேன் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படமே தெலுங்குல ஏன் ஒண்ணு, அது வந்து தெலுங்குல பவன் கல்யாணுக்காக ஒண்ணு படம் சரியா, அதை கூப்பிட்டு வந்து இங்க சுந்தர்சியை வச்சுக்கிட்டு அது ஒரு உருட்டி அது சுந்தர்சியை வச்சு சிம்பு வச்சு எடுத்து காம்பினேஷன் ஓடிரும்னு நினைச்சிருந்தாங்க. அவ்வளவுதான் காம்பினேஷன். அந்த டைட்டில் வேல்யூ இதெல்லாம் ஒரு படத்தை ஓட வைக்கணும்னு நினைச்சதா? இன்னைக்கு இருக்கிற என்னங்க காம்பினேஷன் எடுக்க மாட்டாங்க இல்லையா? இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க இல்லையா? நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் ஒரு காம்பினேஷன். எதுக்கு நாய்சேகர் இந்த காம்பினேஷனா எனக்கு புரியலையே. எனக்கு சுராஜும் வடிவேலும் வந்து நான் வின்னர் படத்தை இது கிரி படத்தையும் என்ன படம் கிரி தானே அவர் எடுத்தது, இல்லை கிரியோ இல்லை மருதமலையும் தலைநகரத்தையும் பார்த்து நான் டிவியில சிரிச்சேன் அப்படின்றதுக்காக. ஆமா இவனுங்க டிவியில பார்த்து சிரிக்கிறானுங்கல்ல, மீன் போடுறானுங்கல்ல, அப்போ இதே சுராஜையும் வடிவேல வச்சு நாய்சேகர் ரிட்டர்ஸ்னு ஒரு படம் எடுத்துருவான், அவனுக்கு பார்த்துருவானுங்கல்ல அப்படின்னு நினைச்சா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஏங்க அந்த கம்பெனியே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. சந்திரமுகி 2 எடு, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் எடு, லால் சலாம் எடு, இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க லூசு போயிலுங்க. ஏன் அது எப்படிங்க ஆடியன்ஸ் பார்ப்பான் முதல்ல?
எனக்கு தெரிஞ்சு அவங்க கெரியர்லயே அப்ப கதை கேட்டு அதை படம் எடுக்கிறானுங்களா அவங்க? கதை கேட்டு ஏதோ ஒரு படம் எடுத்திருக்கானுங்களா? கிடையாது. இல்ல கதை சொல்ல சந்திரமுகி போனா 2 அவனை வீடு, புடிச்சு ஸ்கிரிப்ட் நாயசே ரிட்டர்ன்ஸ் எடு, நீ நிஜமா சந்திரமுகி 2 வீடு. நிஜமா கதை சொல்ல போற ஆளுகள் எல்லாம் முடிச்சு ஆட்டுன்னு ஆட்டுறது. நீ இந்த மாதிரி காம்பினேஷன்னா கேட்காம பண்ணி விட்டுறது அவ்வளவுதான். இப்ப இந்தியன் 2 அதானே? இந்தியன் 2 என்ன கதை? அந்த இந்தியன் தாத்தா தான் சாகல இந்தியன் கிளைமேக்ஸ்ல, டூவெல்லாம் அவர் நீ திரும்ப பூஜை கூப்பிட்டாங்க. போட்ட அன்னைக்கே அது டிசாஸ்டரியா? ஏன்னா ஆமா, அவர் தான் சாகல, அவர் திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப எப்படியும் கூப்பிட்டு வருது? ஏர்போர்ட்ல தான் அவர் வந்து போன முறை முடிச்சிங்க. அவர் ஃபாரின்ல போய் ஃபிளைட் ஏறி ஃபாரின்ல போய் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. ரைட், ஓகே. அவர் என்னங்க பண்ண, அவர் திரும்ப வந்து நாட்டை திருத்தாருன்னு எடுங்க. ரைட், ஓகே, எடுத்துருவோம். ஒரு 400 கோடி சாங்ஷன். என்னைய ஏங்க, இந்த பேங்க்ல எல்லாம் கடன் வாங்குவானுங்களே, கடன் வாங்கிட்டு ஃபாரின் ஓடி போயிடுவானுங்களா? அந்த மாதிரி வந்து நான் இதுக்கு ஒரு 100 கோடி, சந்திரமுகி 2 ஒரு 100 கோடி சாங்ஷன், நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் ஒரு 100 கோடி, இந்தியன் 2 இது ஒரு 400 கோடி. இப்படி வந்து பேங்க்ல போலியா ஒரு வியாபாரத்தை சொல்லி சொல்லி லோன் வாங்கிட்டு ஓடிடுவானுங்கல்ல. இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறான், அந்த ஃபேக்டரி, அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு விஷயத்த ஸ்கேமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கம்பெனியும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனியுமே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு. பாவம் லண்டன்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் காசா கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்க. அவர் அங்க என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது. அதனால அவங்கள பத்தி வருத்தப்படுறதுக்கோ அவங்கள பத்தி இதுல இறக்கப்படுறதுக்கோ ஒண்ணும் கிடையாது. வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அஃபெக்ட் ஆகுறது தமிழ் சினிமாயா? இவங்க எடுக்கிற இல்ல டிசிஷன் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறது தமிழ் சினிமா. அந்த மாதிரி வருத்தப்படுறதெல்லாம் இல்ல, அஃபெக்ட் ஆகுறது இந்த தப்பா. இப்போ இந்தியன் 2 ஓடலைன்னா யார் அஃபெக்ட் ஆகுறாங்க? எல்லா சினிமாக்காரங்களும் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதுதான் வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது. கார்த்தி, இந்த இதுல வரும்ல கார்த்தி, இந்த களவாணி படத்துல துபாயில இருந்து இளவரசர் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாரு, சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புவாரு. பார்த்தா விமல் எல்லாத்தையும் உடைச்சு இதெல்லாம் பண்ணி பாதி காசை அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாருல்ல, அந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு லைக்கால. அப்படிதான் பண்றாங்க. என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பாருங்க எல்லாம். நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், சந்திரமுகி 2, இந்தியன் 2, லால் சலாம். ஆனா இதுல சந்திரமுகி 2வும் இல்ல சந்திரமுகி 2வும் நாய்சேகரும் இதுதானே கார்த்தி, வடிவேலோட அந்த புலிகேசி 24th புலிகேசி கால்ஷீட் காம்பன்சேஷன் தானே? ஆமாமா, அது டிராப். அதுக்கு முன்னாடி சபாஷ் நாயுடுன்னு ஒண்ணு எடுத்த டிராப். சபாஷ் நாயுடு எடுத்த டிராப். இதுல இந்தியன் 2 இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சபாஷ் நாயுடுன்னு ஒரு படத்தை எடுத்தாங்க, அது டிராப் பண்ணிட்டாங்க. அது ஒரு 50 கோடி போயிருச்சு. இந்த 50 கோடி எப்படி எடுக்கிறது? இந்தியன் 2 எடுத்துருவோம், அதுல வர லாபத்தை வச்சு மேட்ச் பண்ணிடுவோம்னு சொல்லி இதை எடுத்தாங்க. லைக்காவை பார்த்தா எனக்கு இந்த இதுதான் ஞாபகம் வரும், ஆட்டோக்கார தப்பி தேல்பத்ரி சிங். தேல்பத்ரி சிங் கூட இல்ல, பிரபு ஒரு இடத்துல மன்னரா இருப்பார்ல, அவருக்கு 1 லட்சம் வேண்டுவா அப்படின்னு கவுண்டமணி கூட அசிஸ்டண்டா இருப்பார்ல, வாங்க இலைகளா வாங்க, அந்த மீட்டர் தான் அது. சௌரியத்துக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு கடைசியில. ஆனா சந்திரமுகியவே திருப்பி வேற கேஸ்டிங் வச்சு எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. அதே கதை, அதே பிளாஷ்பேக். அதெல்லாம் பெரிய தைரியம் வேணும், பெரிய தைரியம் வேணும். சந்திரமுகி எல்லாம் பெரிய சந்திரமுகி 2 தான். ஆனா தைரியமா வாசிச்சு பாருங்க, அதை எடுத்துருக்காரு பாருங்க. எடுத்து சகிக்கவே முடியாத ஒரு படம் அதெல்லாம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி இந்தியன் 3 எல்லாம் எப்படி கருத்தி வருமா? முடிச்சிட்டாங்களா படத்தை, இல்லைன்னா ஷூட் இருக்கா? அப்படி சிஜி மட்டும் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஏதாவது ரீஷூட் பண்ணுவாங்களா? ஓடாததுனால இதை கதையில ரீஷூட்டா? எங்க திருப்பி ஷூட்டிங்னு போய் உட்கார்ந்தா இன்னொரு ஒரு வருஷம் இல்ல. இந்தியன் 2 ஓடிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய இல்லைங்க, நான் எனக்கு தெரியுங்க, அவங்க பேசிக்காவே அவங்க உள்ள இல்லை, அந்த கேம்ப்ல நம்பிக்கையே இல்லைங்க. பார்த்துட்டு நிறைய பேர் பாதியில் எந்திரிச்சு வந்ததெல்லாம் இருக்குங்க. they were not confidentங்க. சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க. கமல் ஜட்ஜ் பண்ண மாட்டாரா இல்ல சங்கர் அவர்லாம் சொல்லிட்டாரு பிரதர், கமல் சார்லாம் சொல்லிட்டாருங்க. பிரச்சனை சொல்லிட்டாரு, அதெல்லாம் சொல்லிட்டாரு, அவர்லாம் சொல்லிட்டாரு. கமல் சார்லாம் அப்படியெல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு, நிறைய தப்பு இருக்குங்க, சரி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல இது அவங்க பேரு தானே கெடுக்குது. இப்ப எண்ட் ஆஃப் த டே இது கமல் படம்டா முக்கியம். என்ன ப்ரோ பண்ணுவாரு ப்ரோ? நடிக்க சொல்றாங்க, நடிக்கிற. அவர் என்ன டைரக்ட் பண்றாரு? இப்படி முடியாது இல்லையா? அவர் எப்படி ப்ரோ நம்ம இல்ல ப்ரோ, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மேல போயிட்டாங்கன்னா அது அவங்கள தானே பாதிக்கும். இது யார் படம்? இது வந்து நீங்க என்ன ஒரு மீடியம் பட்ஜெட் டைரக்டர், லோ பட்ஜெட், சங்கர் சார் படம். அப்ப யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்? சங்கர் சார் தாங்க ரெஸ்பான்சிபிள். வேற யாருமே இந்த கேப்டன்
இந்த கப்பலோட கேப்டன் சங்கர் சார், கமல் சார் கிடையாது, உறுதியா கிடையாது. ஏங்க இது அப்படி கப்பலே பார்த்தா கிடையாது. இல்ல கார்த்தி, ஏங்க அப்படி நீங்க பார்த்தா சும்மா எனக்கு எனக்கு இந்த இதுதான் நான் இந்த சூரிய மீம் ஒன்று வரும்ல, நான் ஒன்று சொல்லுவேன் ஆனா நீங்க எல்லாரும் நீங்க கடிப்பீங்க அப்படின்னு. அந்த மாதிரி விஸ்வரூபம் 2 ஸ்கேம் தாங்க. அப்படி பார்த்தா அவர் பண்ணல அங்க என்னங்க அநியாயமா இருக்கு. சங்கர் அதுவே அதுவே ஸ்கேம் ஸ்கேம் தான். தான். விஸ்வரூபம் 2 ஒண்ணுல ஸ்கேம் இருந்த தான். மீதி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு லைட்டா மீதி மட்டும் எடுத்து ஓகே காசை பத்தரலாம் அப்படின்னு தான் பண்ணாங்க. என்னையா பண்றது? ஐயோ, ஏதோ பேசாதீங்கய்யா, ஆண்டவரை பேசாதீங்க. நமக்கு வேற பிடிச்ச ஒரு மனிதன், அதனால பேசாதீங்க, போங்கய்யா. அதுக்கு வேற கமல் பேன்ஸ் வேற 4-5 பேர். ஒருத்தர் கமல் ஆண்டவர் வெறினா 3 நாளா போட்டு அன்னைக்கு போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, போட்டு நீ ரிவ்யூ பண்ண அப்படி இப்படி. ஐயோ என்னையா கார்த்தி பிரச்சனை? கடைசியில இன்னைக்கு ஸ்பேஸையும் இந்தியன் டூ ஸ்பேஸா ஆக்கி விட்டாரு. அங்கங்க போய் இங்கேயே வந்துட்டோம். அப்படி கிடையாதுங்க. இந்தியன் 2 மாதிரி ஒரு படத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு தைரியம் யாருக்கும் வரக்கூடாது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது பழைய படம் ஓடி இருக்குல்ல, பாஷா 2, படையப்பா 2. ஆனா நாளைக்கு கே ஸ்ரீகுமார் வந்துட்டாருன்னு வைங்க, படையப்பா 2 எடுக்கிறேன்னு. அந்த மாதிரி வரவே கூடாதுல்ல. எங்கன்னா சீமான் சொல்லுவார்ல, இவங்க அடிக்கிற அடியில நாளைக்கு எவனுமே அரசுக்கு வரக்கூடாது அப்படின்னு மாதிரி நினைக்கிற மாதிரி. அந்த மாதிரி நீங்க வேற கார்த்தி, இது இவரோட இது அபிஷேக் ராஜா ஃபியூச்சரிஸ்டுக்கான ஒரு கோலுங்க. இன்டர்வியூல பார்த்திபன் உள்ள வெளியேற்று எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆஹா, அவர் ஒரு பக்கம் எடுக்கட்டுங்க. அவரை பத்தி யாருங்க ஃபீல் பண்ணா? அவர் பாட்டுக்கு எடுப்பாரு. அவர் ஏதோ ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ணுவாரு. அவர் கூட எந்த படத்தை ரிலீஸ் பண்றான்னு அவன் தான் பயப்படணும். ஏன்னா அவர் படம் ஓடுறது இல்ல, ஆனா அவர் கூட ரிலீஸ் பண்ற படத்தையும் காலி பண்ணி விட்டுறது. இந்த ஆட்டோல ஒருத்தன் வருவான்ல, இந்த வடிவேல் விஷயத்துல கண்ணை பொத்திக்கிட்டு. இந்த 2 பார்ட் 2 எடுக்கிற விஷயத்துல வந்து எல்லா ஹீரோவை விட விஜய் கொஞ்சம் கான்சியஸா இருக்கார் போல. நல்ல படம் ஓடிச்சுன்னா அதை நீங்க 2 எடுக்காதீங்கன்ற மாதிரியே இருக்கிறாரு. இல்ல அவருக்கெல்லாம் தெளிவா தெரியுங்க, அவருக்கெல்லாம் தெளிவா தெரியுங்க. அஜித் கூட பில்லா 2 ட்ரை பண்ணிட்டாரு. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும் தான் பண்ணலன்னு நினைக்கிறேன் பார்ட் 2. எனக்கு தெரியல. இல்லன்னா யோசிச்சு பாருங்க, துப்பாக்கிக்கெல்லாம் சீக்வல் இல்லாம இருந்திருக்குமா? அவ்வளவு பெரிய சீக்வல் கண்டிப்பா ஏதாவது அந்த கதைக்கு கண்டிப்பா இந்நேரம் ஒரு சீக்வல் நிச்சயமா எடுத்திருப்பாங்க துப்பாக்கிக்கெல்லாம். வேற எந்த ஹீரோவா இருந்தாலும் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஆயிடுச்சுப்பா 10 வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு சீக்வலோ ப்ரீக்வலோ எடுங்க அப்படின்னு இருப்பாங்க. சிலதெல்லாம் ஒன் டைம் மேஜிக்னு விஜய் எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு ப்ரோ, அவர் பயங்கர டைரக்டிங் சென்ஸ் உள்ள ஆளுங்க. விஜய் என்ன செம்மையா டைரக்ட் பண்ண தெரியும் தலைவனுக்கு. டெக்னிக்கலா சரி பிரில்லியன்டான ஆளுங்க. இல்ல இப்ப எனக்கு ஒரு அதை தாண்டி லாஜிக்கலாவும் ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு படம் ஓடல இல்ல சரியா சில படங்கள் போகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 2 எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா விஜய்க்கு தொடர்ந்து எல்லா படமும் நல்லா போயிட்டு இருக்கு. சோலோவா எடுக்கிற படமே கிட்டத்தட்ட 300 கோடி 200 கோடி அப்படி நல்லா தான் போயிட்டு இருக்குன்றப்போ சீக்வல் எடுத்துதான் பொழைக்கணும்ன்றதுக்கான அவசியமே இல்லைல்ல அவருக்கு. ப்ரோ கில்லி 2 வருமா ப்ரோ? என்னங்க கில்லி 2 கில்லி 2 வருமா? ஏன்னா அது நல்லா எப்பவுமே பாக்க சந்திரமுகி மாதிரி கில்லியும் நல்லா பாக்க. சஞ்சய் இப்ப லைக்கா வந்து சஞ்சய் வச்சு ஒரு கில்லி 2 பண்ணி இந்தியன் 2 பண்ணது போதாதுன்னு கில்லி 2 பண்ணி எனக்கு ஒரு டவுட். இப்ப அதுதான் இப்ப சஞ்சய் கூப்பிட்டு மியூசிக்க போட்டு அதை தப்பா போட்டு உங்களுக்கு வந்து கில்லியோட எல்லா நல்ல மெமரிஸும் அழிஞ்சு செத்து சுண்ணாம்பா போய் அந்த இது சாகிறதும் இல்லாம கில்லி 1 சேர்த்து கழுவி ஊத்தி டே தகப்பா அப்படிங்கிற மாதிரி டே பையா அப்படின்ட்டு வந்து விஜய் அண்ணா வந்து அருவாள் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல சுத்தின மாதிரி ரவுண்ட் ஓட்டு கட்டி சுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? உண்மையிலே பார்ட் 2ல வந்து ஓரளவுக்கு கதையை வச்சு ரீசனபுளா எடுத்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த கதைக்கு தேவை. ஓகே, சிங்கம் 2 சொல்லலாம். சிங்கம் 2க்கு கரெக்டா அதையுமே என்ன பண்ணிட்டாருன்னா அதையுமே என்ன பண்ணிட்டாருன்னா 2 நல்லா இருக்குட்டானுங்களே அப்படின்னு 3ன்னு ஒன்று எடுத்துட்டு 3ல கிளம்பி விட்டாரு. சாமி 2லாம் ஐயோ சாமி ஸ்கொயர் ஐயோ 2 கிடையாது, அது ஸ்கொயர். அதுக்கப்புறம் தாங்க சாமி 2 இதே கதை தாங்க. ஸ்கொயர் மேல வரும், 2 கீழே வந்தாதான் அதே லைன்ல வந்தாதான் 2, மேல வந்தா ஸ்கொயர். அடுத்த கியூபாடா, அடுத்த கியூப் வருமா? அது எதுக்குன்னா அப்படி பண்ணா காப்பிரைட் வராது. எப்படி எங்க ராஜேந்திரன் அது எங்க பாவம். எங்க ஆனா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் படம் சரியா ஓடாம
பார்ட் 2 சரியா ஓடின வரலாறுலாம் வந்து காஞ்சனாக்கு தான் இருக்கு. முனியே சரியா ஓடல, ஆனா காஞ்சனா அந்த போர்டு போட்டுச்சு. ஆக்சுவலி நல்லாவும் இருந்துச்சு. முனி வந்து டீசெண்டா தான் போச்சு. முனி ஆவரேஜ் ஹிட் படம் தான். கிடையாது, பெரிய ஹிட் கிடையாது. முனி ஆமா ஓடிச்சுப்பா, இல்ல முனி முனி ரொம்ப ஓடிச்சு. டீசென்ட் தாங்க, சாதாரணமா தான் இருந்துச்சு. டீசெண்டா தாங்க டீசென்ட் தான் வந்துச்சு, போச்சு, பெருசா பெருசாலாம் போல. ஓடல. அதான் கேக்குறேன். காஞ்சனா தாங்க வந்து தாறுமாறா காஞ்சனா ஓடிடுச்சு. தான், மங்காத்தா ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல 2 வாரத்துல bro, வச்சு காஞ்சனா. காஞ்சனா முன்னாடியே 50 பின்னாடியே. வந்தா ஆக்சுவலா மங்காத்தா கலெக்ஷன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற காரணமே காஞ்சனா தான். நீ விட்டுருந்தா மங்காத்தாலாம் 2 மாசம் ஓடி இருக்கும். அதுக்கு கூட இன்னொரு படம் வந்துச்சு தெரியுமா, தெய்வத்தின் மகள்னு ஒரு படம் வந்துச்சு ஆமா காஞ்சனா கூட. ஆமா. அது ரொம்ப சூப்பர் படம் அது. ஆனா ரெவன்யூ ஆனா அந்த படத்தை விட்டுட்டு இந்த படத்தெல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு அந்த படத்தை காலி நல்ல பண்ணிட்டாங்க. ரிசல்ட், ஆனா ரெவன்யூ பெருசா பண்ணல. ஆனா சைலண்டா சரோஜா அதுல சின்ன சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த டைம். எப்போ? அதுக்கு முன்னாடி இல்ல சரோஜா தேவி அப்பெல்லாம் வெங்கட் பிரபு சார் வந்து பீக்குங்க. அப்பெல்லாம் அவங்க எப்படின்னா ரொம்ப ட்ரெண்ட் செட்டர்ஸ். அப்பெல்லாம் ப்ரொமோஷன் எல்லாமே ட்ரெண்ட் சின்ன படமா செட்டர்ஸ். எடுத்து டக்குன்ட்டு ஒரு மங்காத்தா வந்து தமிழ் சினிமாலே எனக்கு தெரிஞ்சு முதல்ல டீசர் விட்டது வந்து மங்காத்தாக்கு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா கரெக்ட். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் தான். ட்ரெய்லருமே எப்படின்னா யூடியூப்லாம் கிடையாது, விஜய் டிவியில் ஒரு இது இருக்கும், என்னமோ ஜங்ஷன் ஒரு இது இருக்கும், அந்த நிகழ்ச்சியில் தான் ட்ரெய்லர் வரும். அப்போ தான் பார்க்கவே முடியும் நீங்கள் ட்ரெய்லரை. சன் டிவியில் ட்ரெய்லர் போட மாட்டாங்க. ஏதோ சன் டிவிலேயே அது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே மட்டும்தான் ட்ரெய்லரே வரும். டீசருங்கிற கான்செப்டே கிடையாது. ஸ்னீக் பீக் டீசர் இந்த கான்செப்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோவே ஃபர்ஸ்ட் சன் பிக்சர்ஸ் தான் விடுவாங்க. சுறாவுக்குலாம் நிறைய ப்ரொமோஸ் விட்டாங்க, சிங்கம்க்குலாம் அவங்க தாங்க மார்க்கெட்டே, அவங்க தான் மொத்தம். ஆமா, காதலில் விழுந்தேன்னு தான் ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்றாங்க. அவங்க எந்த படத்தை வேணா ஹிட் பண்ண முடியுங்க. அப்போ சன் டிவி நினைச்சா எந்த ஸ்டார், அதாவது அம்பானி, அம்பாசமுத்திர அம்பானி பெரிய பிளாக் பஸ்டருங்க. நீங்க அவன் நினைச்சா எந்த ஸ்டார் வேணா அன்னைக்கு வந்து உருவாக்க முடியும். அவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா அந்த படத்துக்கு வந்துருவாங்க எல்லாரும். அது கிட்டத்தட்ட சுறா வரைக்கும். சுறா பெரிய, அவங்களுக்கு வந்து சுறா நட்டமான படம் கிடையாதுங்க. அது சுறா நட்டமான படம் கிடையாது, அவங்களுக்கு பெரிய நட்டமெல்லாம் கிடையாதுங்க சுறால. அவங்க அந்த அளவுக்கு போய் சேர்ந்துச்சுங்க கீழே, படத்தை தட்டி எரிஞ்சிடுவாங்க சன் டிவி அன்னைக்கெல்லாம். அதுக்கப்புறம் எப்போ இந்த சோசியல் மீடியா பெனிட்ரேஷன் வந்ததோ அன்னிலிருந்து தான் சன் டிவியோட ஹோல்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. வேட்டைக்காரனுக்கு சம ப்ரோமோ இருந்தது. 2013-14 வரைக்கும் சன் டிவி தான் பிரதர். இன்னைக்கு இருக்கு, பட் ஆனா இன்னைக்கெல்லாம் ரொம்ப டைல்யூட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இன்னைக்கெல்லாம் ஓட கட்ட முடியாது. நல்லா இருந்துச்சுன்னா ஓடும், நல்லா இருந்தா இல்ல ப்ரோ. இன்னைக்கு நான் போனோம் விஜய் டிவி இவங்கெல்லாம் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்களது பிரெட் வின்னர்ஸே வந்து மொத்தமே 2-3 ஷோ தான் நீங்க வந்து அதுக்கு அந்த டிவிக்கு ரெவன்யூ தருதான். அவங்க நம்பி இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெவன்யூ தான் கிட்டத்தட்ட 50-60% நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெவன்யூ அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சுங்க, மாறிடுச்சு எல்லாமே, அலோகேஷனே மாறிடுது அப்படிங்கிறாங்க. ப்ரோ அவங்க ஆடியன்ஸை தவற விட்டாங்க ப்ரோ. ஆடியன்ஸை டிவி பார்க்குற ஆடியன்ஸை விட்டுட்டாங்க அவங்க. ஏன்னு நினைக்கிறீங்க திலீப் ப்ரோ? அவங்க வந்து ரொம்ப ஒரு கிரிஞ்சித்தனமான ஷோலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இருக்க ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷோ போடணும் ப்ரோ. ரொம்ப ரொம்ப இந்த முத்து படம், ரஜினி படம், அதை அப்படியே சீரியலா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படத்தோட பேரெல்லாம் வந்து சீரியலுக்கு வச்சா ஓடிடும்ன்ற மாதிரி பண்றாங்க. இப்ப இருக்க ஆடியன்ஸை பிடிச்சாதான் ப்ரோ, இல்லைன்னா டிவி சுத்தமா இப்ப யாருமே டிவி பாக்குறது இல்ல, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இல்லைன்னா இவங்க டிவி சேனல்லாம் மூடுற அளவுக்கு போயிடும். இது யாராச்சும் பண்ணிதான் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் சும்மா ஒரு ஸ்மார்ட் போன் வேண்டாம் அப்படின்னாரு, சரி ஒன்று வாங்கி தந்தேன். இல்ல அதெல்லாம் பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க, டிவில பார்க்காம எல்லாம் போன்ல ஹாட்ஸ்டார்ல அந்த மாதிரி பாக்குறாங்க. இன்னொன்னு கருத்து, ரொம்ப நீ கால் மணி நேரத்துக்கு ஒரு டைம் 15 விளம்பரம் போடுவேன், அதையும் உட்காந்து நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் ஹாட்ஸ்டார்ல நான் பிரேக் ஃப்ரீல பாத்துக்கிறேன். அந்த மாதிரி மாறிட்டேன். இன்னொரு ரீல்ஸோட இது அதுல ரொம்ப அதிகங்க. ஏன்னா ரீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்ப அவங்களுக்கு என்னன்னா ஒரு அளவுக்கு ஒரு 1.5 நிமிஷத்துல குட்டியா அழகா கண்டென்ட் கிடைச்சிருக்கு. அடுத்த கண்டென்ட் போயிடலாம், பிடிக்காட்டி ஸ்வைப் பண்ணா அடுத்ததுக்கு போயிடலாம். ரீல்ஸ் பயங்கரமா கிட்டத்தட்ட உட்காந்தாங்கன்னா ஒரு 1.5, 2, 3 நம்மளே உட்காந்தா கூட ஒரு 2 ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சோம்னா 2 மணி நேரம் சாலிடா போயிடும். அதுல நமக்கு பிடிச்ச கண்டென்ட். இன்னுமே அது இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணிருது, எதை நம்ம லைக் பண்றோம்ன்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கண்டென்ட்டா நமக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குதோ அதையே அனுப்பிவிடுது. அதே ப்ராப்ளம் ப்ரோ, கண்ணு பிரச்சனை வரும். ஒரு 10-12 நாளா வீடியோ போட்டிருக்கேன் ரீல்ஸ்ல. சரி சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு 43 லட்சம் அக்கௌண்ட் போய் சேர்ந்துருக்குது. இந்த வெறும் நான் சொல்றது 10-13 நாள்ல 44 லட்சம் அக்கௌண்ட் ரீச்சிட்டு, அக்கௌண்ட் என்கேஜ் ஆன அக்கௌண்ட் வந்து 4.25 லட்சம் அக்கௌண்ட்டை வந்து என்கேஜ் பண்ணியிருக்குது. இது நான் சொல்றது 10-12 நாள்ல. சில இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு
1.4 மில்லியன் இது ராயனோட ரிவ்யூ. ஒரு சும்மா ஜென்ரலாக ஒரு ஃபோன் பற்றி போட்டேன் 4 மில்லியன் வியூஸு. ஒரு 1 மில்லியன் இந்த 3 மில்லியன் 4 மில்லியன்லாம் அப்படி வருது. அவன் கேட்குறதெல்லாம் வேல்யூபிளான கண்டென்ட் மட்டும்தான். ஆனால் அதுக்குன்னு எல்லா கண்டென்ட்டும் போகிறதில்ல. நீ கரெக்டாக அவனுக்கு வந்து அவனோட லைஃபுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டேன்னா அவனே ஷேர் பண்ணிக்கிறான். நம்ம எதுவும் பெருசாலாம் ப்ரொமோட் பண்ணி ஆடெல்லாம் வேண்டியதில்லை. இது இங்கே யூடியூப்லேருந்து நம்ம ஸ்டாட்ஸ் கம்பேர் பண்ணால் இன்டூ 10x இருக்குது அப்படியே எல்லாமே. ராயன் படத்தை ஏதாவது டெட்பூல் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா? ஏன் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி தெரில பிரதர். இது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ராயன் வந்து பாட்டு கிளிக் ஆன படம் உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி படம் பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கிறது கரெக்டா தூங்கிட்டான் போல. இல்ல ராயன் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. நம்ம நினைச்சதை விட முன்னாலும் சூப்பரா இருக்கு. அவங்க அந்த பாட்டு கிளிக் ஆயிடுச்சு. பாட்டு கிளிக் ஆனோடனே உங்களுக்கு எப்பவுமே ஒரு படத்துல பாட்டு கிளிக் ஆகணும். திறந்தாலே பெரிய பாய் பாட்டு தான் ஓடுது. அதுல பெரிய பாய் பெரிய அந்த ட்ரெய்லர்ல லாஸ்ட்ல ஒண்ணு வந்துச்சுல, அது வந்து அது வந்து அப்படியே தெரியுது. இந்த ரீல்ஸ்ல பார்த்து தியேட்டர்ல அந்த அதி வரும்போது எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க அந்த லைனை மட்டும். ட்ரைலர்ல எண்ட்ல ஒரு உசரே நீட்டு வரும்போதே தெரிஞ்சிச்சு படம் கண்டிப்பா ஓடிடும். நாளைக்கு டிராப் இருக்கு பாப்போம். நாளைக்கு புக்கிங் ஒன்றும் பெருசா இல்ல, எப்படி இருக்குன்றத நாளைக்கு பார்த்தா தெரியும். அதான் இல்ல கார்த்தி, ஓரளவுக்கு போச்சுன்னா கூட போதும்ல உனக்கு சர்வைவே வெளியில இந்த 3 நாள் வந்தது போதுங்க. திரும்ப வீக்கெண்டே வந்துச்சுன்னா அதுவே பெரிய வசூல் தான் இல்லையா? அதான் சொல்றேன் நான். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு போயிருது கார்த்தி. ஏன்னா ஸ்டாரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போச்சு. நான் சொல்றது நாளைக்கு வெறும் அந்த பாட்டுனால மட்டும்தான் அவ்வளவு தூரம் ஓடுச்சு. அதுதான் அந்த மூட செட் பண்ணுச்சுல்ல. கரெக்ட். இல்ல அதான் நாளைக்கு காலையில கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ நாளைக்கு மண்டே மார்னிங் என்னைக்கு கார்த்தி? மண்டே ஈவினிங் அடிச்சாலே பிரச்சனை இல்லைங்க. ஆனா 3 நாள் ஆன கலெக்ஷனே சூப்பர் கலெக்ஷன். ஆனா இப்ப அடுத்த வாரம் நிறைய படம் வருது இல்ல, கொஞ்சம் கம்மியாகும்ல ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்கு. ஆனா பெரிய படம் எதுவும் பெருசா வரா மாதிரி. பெரிய படம் வரல, 6 சின்ன படம் வருது இல்ல. போட் வருது. ராயன் தானங்க ஓட்டுவாங்க. அடுத்த வாரம் வர படம் தான் மாட்டிக்கும். இதுல ஸ்கிரீனே கிடைக்காது. ராயன்லாம் ஒரு ஸ்கிரீன் அப்படியே ஓடிடும். மீதி இருக்க ஒரு ஸ்கிரீனு 2 ஸ்கிரீன்ல 5 படம் 4 படம் தான் பிரிச்சு போட்டா ஒரு ஷோ அந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப கஷ்டம். அடுத்த வாரம் வர படம் தான் எங்க ஓடுதுன்னு தெரியறதே கஷ்டமா இருக்கு. கரெக்ட். ஆனா எனக்கு அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு கார்த்தி. போட் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சிம்புதேவன் வந்து வழக்கமாவே இது ரொம்ப சிம்புதேவன் ராதாமோகன்லாம் வந்து பயங்கர யூனிக்கான ஒரு இயக்குனர். இங்க பெரும்பாலும் அதெல்லாம் ஓடிடில பாத்துக்கலாம். நடுக்கடல்ல போய் ஒருத்தன் கஷ்டம் இல்லைங்க. என்ன பிரச்சனைனா இதுக்கான டைம் வேற, ரிலீஸ் டேட் வேற. சரியா? இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அதுதான் அது கரெக்ட். பொறுமையா டேட் ரொம்ப மோசமான எப்ப கொடுக்கணும்னு இருக்குல்ல. ஆமா, எப்ப கொடுக்கணும்னு இருக்குல்ல. எதுவுமே படம் இல்லாதப்ப இந்த படத்தை ரொம்ப ஃப்ரீயா பார்த்துட்டு என்னங்க படம் வருது இந்த வாரம், ஓகே என்ன படம் பார்க்கலாம், நல்லா இருக்காமா அப்படின்றது இருக்கணும்ல. அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பேசுறதுக்கான ஸ்பேஸே இல்லாம ராயன் வருது, ராயன் அடுத்த வாரம் 5 படம் வருதாமே அப்படின்ற இடத்துலயே போய் நிக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் 5 படம் வர இடத்துல நிக்கிறதே தப்பு ஒரு படம். ஸோ அதனால அது அங்கேயே மிஸ்டேக் தான். ஸோ அது நாளைக்கு அடுத்த வாரம் வந்து 5 படம் வந்து அந்த 5 படத்துல நல்லதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து டஃப் தான். சரி பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவுக்கு கொஞ்சமா ஃபில் ஆயிரும். ஆகும், கண்டிப்பா ஆகும். டேட்டா கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க. அவங்க போட்டிருப்பாங்க டேட்டு, கூட இவங்களையும் போடுறாங்க. அதுல யாரு வந்து வேணுன்னே போடுறாங்க அதெல்லாம் பார்க்கணும். பார்த்தா தெரியும். எல்லாம் உள்ள குடுமி அடி சண்டை நடந்துட்டு இருக்கும் தேட்டரை பிடிக்கிறதுக்கு. இந்த சின்ன படங்கள் எல்லாம் ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசர் சண்டை போட்டிருப்பாரு. பல கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருப்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ். டெட்பூலும் நல்லா போகுது இல்லையா? டெட்பூலும் நல்லா போகுது இல்ல. பிரச்சனை என்னன்னா டெட்பூலும் நல்லா போகுது, அதுவுமே ஓடும் இல்ல. அப்ப ஏதாவது ஒரு படம் தள்ளுமோ? அதுவும் ஓடும், அதுவும் ஓடும். ஏதாவது 2 படம் தள்ளும் கண்டிப்பா. ஆமாமா, தேட்டரே கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். 6 படம் ரிலீஸ்னா எப்படி ஏற்கனவே 2 நிக்குது.
கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி படங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் போக இது 6 புதுசாக உள்ள வர்றதுக்கு அவன் எங்கே கொண்டு போய் அலோகேட் பண்ணுவான்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிவிஆர் இருக்குன்னு எங்கே அலோகேட் பண்ணுவான்? அவனுக்கு எங்கே ஷோ இருக்கு? எங்காவது ஒரு முட்டு சந்தில் போய் ஒரு ஷோ தருவான். ஓகே, மணி 2:30 ஆச்சு, முடிச்சுக்கலாம். பாய். ஓகே, குட் நைட்.